सीतापते राम 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 श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानकीकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधुमंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानुमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யஜ்ஞத்தில் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் நாம் நாரதர் பகவத் குணங்களை ராம குணங்களை வர்ணித்து கொண்டு வருகிறார். அதான் நம்ம நேற்று பார்த்தோம். சமுத்திரைவ காம்பீரியே தைரியேன ஹிமவானிவ விஷ்ணுனா சதுஷோ வீரியே சோமவத் பிரியதர்ஷன. என்ன அருமையான ஸ்லோகங்கள். சமுத்திரம் போல் கம்பீரம், காம்பீரியத்தில் சமுத்திரம் போல். அந்த சமுத்திரம் பார்த்தா கம்பீரமாக இருக்கும், பிரசன்ன கம்பீரமாக இருக்கும். ஆழ்கடலில் பார்த்தா பிரசன்னமாக இருக்கும், வெளிப்புறம் பார்த்தா கம்பீரமாக இருக்கும். அதாவது பயங்கரமாக சண்டை போடுற மாதிரி ராமர் இருக்கார். அப்படி ராட்சரெலாம் வதம் பண்ணுறார். அப்போ பயங்கரமாக இருக்குது அப்படின்னா அப்போ பயங்கரமானவரான்னு கேட்டால் இல்லை. அவர் ஆழ் மனசில் சாந்தியில் ஆனந்த சமுத்திரத்தில் அந்த ஆழ் மிதந்து கொண்டு இருக்கிறார். தன் ஆத்மா ராமர், ஆத்மாவில் ரமிக்கக்கூடியவர் ராமச்சந்திரமூர்த்தி. ஆனால் வெளிப்புறமாக காம்பீரியமாக காண்பிக்கிறார் இல்லையா? அப்போ அவ்வளோ கோபிஷ்டரா அப்படின்னா அவ்வளோ கோபிஷ்டர் கிடையாது. அது சமுத்திரம் போல், அவர் சமுத்திரம் போல் காம்பீரியமாக வெளிப்புறமாக காண்பிக்குது. ஆனால் ஆழ்கடல் எப்படி அமைதியாக இருக்கோ அதுபோல் மனசில் எந்த விகாரமும் மற்றவர் ராமச்சந்திரமூர்த்தி. அப்படி ஆத்மா ராமர். அதான் சமுத்திரம் இப்போ கம்பீரம். எப்படியாப்பட்ட கம்பீரம்னா சமுத்திரம் போல கம்பீரமுடையவர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆழ் மனசில் ஆத்மா ராமர், வெளிப்புறமாக பார்த்தா ராவணாதி ராட்சஸில் வதம் பண்ணுற மாதிரி, அப்படியே நம்ம கோவப்படுற மாதிரி, நாசயாமி ஜெகத் சர்வம் அப்படின்னு கோவப்படுற மாதிரி எல்லாம் காணப்படுகிறது. ஆனால் அவர் ஆத்மாவில் ரமிக்கக்கூடியவர். ஒரு சமுத்திரம் சுனாமி அப்படி வந்ததுன்னா எவ்வளோ பேரை அப்படியே அழிச்சிடுமோ, அப்படியே மொத்தம் வாரி போட்டுருமோ, அது மாதிரி ராட்சரில் துவம்சம் பண்ணக்கூடியவர் ராமச்சந்திரமூர்த்தி. சமுத்திரமிவ காம்பீரியே தைரியேன ஹிமவானிவ. இப்போது நடுகாட்டில் விடப்பட்ட போது சீதை காணவில்லைன்னு அப்படியே தவிச்சிடுறார். ஐயோ நான் அப்படியே தைரியத்தை இழந்துடுறார் ராமர். தைரியத்தை இழந்ததுனால நடுக்காட்டில் இப்போ சீதை எங்கே பட்சிக்கப்பட்டாலோ, ராட்சலால் எந்த ராட்சர்கள் அபகரிச்சானோ, இல்லை எல்லாம் மிருகங்களால் பட்சிக்கப்பட்டாலோ தெரியலையே, ஒன்றுமே புரியலையே. நடுக்காட்டில் சீதை எங்கே போய் தேட முடியும்? அந்த காடே ஒரே போகிற பாதை கூட தெரியாது. அப்படியேப்பட்ட ஒரு காடு, பஞ்சவடி இல்லையா? அந்த இடத்துல போய் சீதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்போ அந்த இடத்துல தவிக்கிறார். நான் சீதை போய் எங்கே தேடுவேன், எந்த ராட்சசம் பக்ஷிச்சும் போனானோ, லக்ஷ்மணா நீ பார்த்து வரக்கூடாது. அந்த இடத்துல அவர் அல்லோலகப்படுறதை பார்க்கணுங்க. அப்படியே அனாத மாதிரி தவிப்பார். ஆனால் உண்மையிலே பகவான் தைரியேன ஹிமவானிவ, இமயமலையை ஒருத்தன் அசைச்சிட முடியுமா? அது மாதிரி ராமரை இந்த சோகங்கள்லாம் அசைச்சிட முடியாதான். இந்த சீதை இழந்த துக்கமோ, அதாவது தசரதர் இழந்த துக்கமோ, அப்போல்லாம் தசரதர் இழந்த போது அப்போ எப்படி தவிச்சு போகிறார், ராஜ்யத்தை இழந்த துக்கமோ, இவைகளெல்லாம் பகவான் அசைக்க முடியாது. இந்த சோகங்களால் அவரை அசைச்சிட முடியாது. ஆனால் அசைச்ச மாதிரி அப்படி காண்பிக்கிறார். ஏன்னா நாமெல்லாம் சின்ன சின்ன ஒரு இழப்புகளில் நாம் இப்போ மனைவி இழந்துட்டானா ஒருத்தன் எப்படி தவிச்சு போவானோ அது மாதிரி தவிக்கிறார். அதே மாதிரி சொத்து சுகத்தை இழந்துட்டானா, ஒருத்தன் பெரிய லாபத்தை நஷ்டமாயிட்டான்னா எப்படி தவிச்சு போயிடும், எப்படி துடிச்சு போயிடும்.
அது மாதிரி தன்னை காண்பிச்சுக்கிறாரே தவிர உண்மையிலேயே அவருக்கு அவர் ராஜ்யத்தை விட்டு போனது ராஜ்யத்தியாகம் இல்லை, அதனால துடிக்கலை சொல்கிறேன். அவர் சந்தோஷம் வனவாச மகோதயம்னு தான் வந்தார் சொல்கிறேன். அப்போது அதெல்லாம் இழந்துருக்காரு, ஆனால் அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் சாதாரண மனுஷன் இருந்தால் என்ன பண்ணுவான்? இப்போ ஒரு பெரிய சக்கரவர்த்தி சாம்ராஜ்யத்தை தூக்கி போட்டு வந்துட்டார். அவள் பெரிய லாபம் 1,00,000 ஏமாந்து போயிட்டான், 1 கோடி ரூபாய் இழந்துட்டான்னா எப்படி துடிப்பான்? சில பேர் தூக்கு விட மாட்டேங்கிறாங்கல்ல, சூசைட் பண்ணிடுறாங்களா? ஏன்னா பணம் போச்சே அப்படின்னு, இவ்வளோ பணம் போச்சு, 8 லட்சம் போச்சு அப்படின்னு உடனே உயிரை விட்டுறாங்களே. அது மாதிரி நான் எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன். அது மாதிரி அப்போது அந்த பணம் பெரிய பணம், பெரிய இத்தனை லட்சம் அப்படின்னா அது ஒரு பெருசாக நினைக்கிறாங்களே, அதனால் கலங்கிடுறாங்க இல்லையா? ஆனால் சக்கரவர்த்தி சாம்ராஜ்யத்தை தூக்கி போட்டு அவர் கலங்காமல் இருந்தார் ராமச்சந்திரமூர்த்தி. அதான் தைரியன்னு ஹிமவாணிவன். எந்த நிலையிலையும் தைரியம் இருக்கணும், எந்த நிலையிலையும் பயப்படக்கூடாது, எந்த நிலையிலையும் தைரியத்தை மட்டும் இழக்கவே கூடாது. அப்படின்னா ராமர் மாதிரி இருக்கணுமா? ஆனால் பார்த்தா சீதையை பிரிஞ்சு அப்படி துக்கப்படுறாரு இருந்தால் அது நாடகம். அது நாடகம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பக்தர்களுக்கு மட்டும் பகவான் அப்படி கலங்கி போயிடுவானா. அப்படி பக்தர்களை மட்டும் இழந்துட்டா பகவான் அப்படி கலங்கி போயிடுவானா. அப்போ நடுக்காட்டில் சீதையை போய் நான் எங்கடா தேடுவேன் லக்ஷ்மணா, எனக்கு எந்த இடமே தெரியாது, இந்த இடம் எப்படி போனோம் வரணும் கூட தெரியல, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி தவிச்சு போகிறார் ராமச்சந்திரமூர்த்தி. அந்த இடத்த பார்த்தா மனசு ஒழிக்கிடும் அந்த காலத்தில் தான். அப்போ இவர் தைரியன்னு ஹிமவாணிவன் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தா இப்படி அல்லுலகப்படுறாரு, இப்படி கஷ்டப்படுறாரு. வனம் து வனம் கத்வா, ஒரு வனத்தை விட்டு இன்னொரு வனம், ஒரு வனத்தை விட இன்னொரு வனத்தை போய் மரமே செய்தியை பார்த்தியா, மட்டையே செய்தியை பார்த்தேன்னு அப்படின்னு தவிச்சிடுறாரு, துடிக்கிறாருன்னா அப்படின்னா பக்தர்களுக்காக பகவான் அப்படி துடிப்பானா. ஆனால் உண்மையிலேயே பகவான் என்ன பண்ணுவான்னா, ஆனால் யாராலையும் அவருடைய மனசை அசைச்சி பார்க்க முடியாத இமயமலை போலவான் அவர். அப்படியேப்பட்ட தைரியம் உடையவர், அப்படியேப்பட்ட மன உறுதி படைத்தவர். அவருடைய மன தைரியத்தை யாராலையும் எந்த பயத்தினாலையும் கெடுக்க முடியாதான். அப்படிப்பட்ட ஒரு ராமச்சந்திரமூர்த்தி. அதனால் நாம் ஏதாவது மனசு கலங்கி போயிருந்தால், நம்ம தைரியத்தில் இருந்தால், நமக்கு எந்த விஷயங்களாவது உலக விஷயங்களில் பயம் ஏற்பட்டால், அப்போனா நான் தைரியன்னு ஹிமவாணிவன், தைரியத்தில் இமயமலை போல இருக்கின்ற ராமரை தான் நம்ம சரணம் அடையணும், தஞ்சம் அடையணும். அவரால் தான் நம்மளுக்கு தைரியத்தை கொடுக்க முடியும், அவரால் தான் நம்ம பயத்தை போக்க முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்றதுனால அதனால தான் இங்கே நாரதர் அப்படி வர்ணிக்கிறார். நம்ம ஏதாவது பயத்தில் ஏதாவது மனசை ஆடி போச்சு, ரொம்ப கவலையில் விழுந்துட்டோம், ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டுச்சு, ரொம்ப துக்கத்தில்னா உடனே தைரியேன ஹிமவாணிவ, அந்த இமயமலை போல் தைரியமாக நம்மளால் இருக்க முடியல அப்படின்னா, அது மாதிரி இருக்கிறவரையாவது தஞ்சம் அடையலாமே அப்படின்னா அது ராமர் தானா. அந்த ராமர் உனக்கு தைரியத்தை கொடுப்பார். அப்படி நீ எதுலேயும் நீ அந்த மலையை அசைச்சு பார்க்க முடியுமா, அப்படி போல் உன் மனசை இந்த சோகமோகங்களால் உன்னை அசைக்க முடியாத அளவுக்கு உனக்கு பலபராக்கிரமத்தை ராமச்சந்திரமூர்த்தி கொடுப்பார். எப்படி ஆஞ்சநேயருக்கு கொடுத்தாரோ பலபராக்கிரமத்தை, எந்த துக்கங்களையும் அசைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வீரத்தில் பறக்கம் கொடுத்தாரோ அது மாதிரி கொடுப்பார் ராமச்சந்திரமூர்த்தி. அவன் நாமத்தை சொல்லணும், அதான் முக்கியம். அதுதான் இங்கே சொல்கிற தைரியேன ஹிமவாணிவ விஷ்ணுனா சத்ருஷோ வீரியே. வீரியத்தில் பலபராக்கிரமத்தில் விஷ்ணுவுக்கு துல்லியமானவர். சரி, எங்கே காண்பிச்சிருக்காருன்னா ஜனஸ்தானம் ஹதஸ்தானம். அப்போது ஜனஸ்தானத்தில் ராட்சசர்களை வதம் பண்ணும்போது அப்போ ரிஷிகள்லாம் சொல்கிறாங்க, இந்த பராக்கிரமத்தை நாங்கள் விஷ்ணு இடத்துல அல்லவா நாங்கள் கண்டிருக்கிறோம். தேவர்கள்லாம் சொல்கிறாங்க, தேவர்கள் ரிஷிகள்லாம் சொல்கிறாங்க, கதம் யுத்தம் பவிஷ்யதி, இந்த யுத்தம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது, கதம் ராம பவிஷ்யதி, ராமருக்கு என்ன போகுதுன்னு கவலைப்படல, இந்த யுத்தம் எப்படி நடக்க போகுது, 14,000 ராட்சசர்கள், அதில் ஒருத்தர் ராமர் எப்படி சண்டை போட போகிறார் அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்களாம். அப்புறம் 1.5 முகூர்த்தத்தில் விளையாட்டாக அந்த ராட்சச பூண்டே இல்லாமல் 14,000 ராட்சசர்களை வதம் பண்ண பிறகு அப்போ பார்த்தாங்க, இது விஷ்ணுவிடத்தில் அல்லவா இந்த பராக்கிரமத்தை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு ரிஷிகள் சொல்கிறாங்க. அப்போது விஷ்ணுனா சத்ருஷோ வீரியே, சரி அப்படியும் சொல்லலாம். ஆனால் சம்பிரதாயத்தில் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பார்த்தா ராமர் அயோத்தியா தாம தான் வைகுண்டத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னும் போது விஷ்ணுவிடத்தில் இல்லாத சில குணங்கள்லாம் ராமரிடத்தில் பிரகாசிக்கிறது. இப்போ விஷ்ணுவெல்லாம் போய் சுலபமாக போய் கட்டி ஆலிங்கனம் பண்ண முடியாது, கை கொத்துக்க முடியாது, அவர்கள் நல்லா நெருங்கி பழக முடியாது. ஆனால் ராமர் இடத்துல ஒரு வானரம் கூட நெருங்கி பழகலாம், ஒரு பறவை கூட போய் ஆலிங்கனம் பண்ணிக்கலாம்.
ராமர் யார் வேணாலும் போய் நெருங்கலாம். இப்போ விஷ்ணுவிடத்தில் அப்படி நெருங்க முடியாது, அப்படி நெருங்கி பழக முடியாது. ஆனால் ஒரு காட்டு மிராண்டிகளான வானரர்கள் கூட ராமரை போய் தொட்டு பழகிறாங்க. சுக்கிரீவன் ஆலிங்கனம் பண்ணுகிறார், ஆஞ்சநேயர் ஆலிங்கனம் பண்ணுகிறார், அப்படின்னு அவர் பாத சேவை செய்கிறார் இல்லையா? அப்போது விஷ்ணுவை விட அதிகமான சொல்லப்போனால் விஷ்ணுவை விட ஒரு படி மேலானவர் ராமச்சந்திரமூர்த்தி. சொல்லப்போனால் ராமரால் தான் விஷ்ணுவர் பலம் பிரவர்த்ததே. அப்போ விஷ்ணுவுக்கே பலத்தை கொடுக்குபவர் யாருன்னா ராமர் தான். அப்படி தானே ராமாயணமே சொல்லியிருக்கு. வால்மீகி அப்படி தானே வர்ணிக்கிறார். அப்போது விஷ்ணுவுக்கும் மேலே ராமச்சந்திரமூர்த்தியை தான் மும்மூர்த்திகளாக வந்து உலகம் படைத்து காத்து அழிக்கின்றார் அப்படின்னு ராமாயண மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போது பரபிரம்ம ஸ்வரூபம் ராமச்சந்திரமூர்த்தி. அப்போ ராம பரதெய்வமாக இருக்கும்பொழுது அவரே தான் 3 ரூபங்களாக மும்மூர்த்திகளாக வந்து பிரம்மதேவராக இருந்து படைக்கிறார், விஷ்ணுவாக இருந்து காக்கின்றார், சிவனாக இருந்து அழிக்கின்றார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் சொல்கிறேன். விஷ்ணுனா சத்ருஷ வீரியன்னா இங்கே மனித நிலையில் ராமர் இருக்கிறதுனால விஷ்ணுவுக்கு சமமான துல்லியம் பராக்கிரமம் படைத்தவர், வீரியம் படைத்தவர் ராமர் அப்படின்னு நாரதர் வர்ணிக்கிறார் இல்லையா? மனுஷன் இல்லை, மனுஷனாக இருந்தாலும் விஷ்ணுவுக்கு துல்லியமான பராக்கிரமம். ஏன்னா விஷ்ணுவே தான் வந்திருக்காரு அப்படின்றதுனால இங்கே விஷ்ணுனா சத்ருஷ வீரியே அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் விஷ்ணுவர் பலம் பிரவர்த்தி, அந்த விஷ்ணுவுக்கே பலம் யாருன்னா ராமர் தான். இந்த ராமாயண காவியம் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ சோமபத்து பிரிய தர்ஷனக நம்ம இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வெயில் தாபத்தில் அலைஞ்சி இன்றைக்கி பூரா கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு நைட்டில் வந்து பார்த்தா ஒரு நிலா முற்றத்தில் அந்த பௌர்ணமி நிலவை பார்க்கும்போது குளிர்ச்சியாக இருக்கும், மனசுக்கு ரம்யமாக இருக்கும். அந்த தாபங்கள்லாம் அவர்கள் அந்த சந்திரனானது சூரியனால் உண்டான தாபமானது சந்திரனால் போக்கப்படுகிறது போல் இந்த உலகத்தினால் ஏற்படக்கூடிய சம்சார தாபங்கள்லாம் ராமச்சந்திரமூர்த்தி இடத்துல வந்தால் அந்த தாபங்கள்லாம் நீக்கப்பெற்று குளிர்ச்சியாகிடுவானி. அந்த எரிச்சல்லாம் இருக்காதான். அந்த பவமகா தாவாக்னி நிர்வாபனம், அந்த சம்சார தாபங்களெல்லாம் மொத்தத்தையும் இப்போ காட்டுத்தீயால் எரிக்கப்பட்ட மிருகங்கள் திடீர்னு ஒரு மழை பெஞ்சால் எப்படி குளிர்ச்சி அடைந்து அந்த காட்டுத்தீயிலிருந்து விடுபடுகிறார்களோ அந்த மிருகங்கள்லாம், அந்த காட்டுவாசிகள்லாம், அது மாதிரி பகவான் ராமச்சந்திரமூர்த்தியை அவங்களுக்கு சோமவத் பிரிய தர்ஷனகா. அப்போனா இந்த சந்திரன் போல் குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடியவன் ராமச்சந்திரமூர்த்தி. அதனால் வந்து சம்சார தாபங்களால் வாட்டி எடுக்கப்படுவர்கள் ராமனிடத்தில் வந்தால் குளிர்ச்சியாயிடும். எல்லா தாபங்களும் நிர்வாபனம், எல்லா தாபங்களும் போக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, அடுத்தது காலாக்னி சத்ருஷ குரோதே. அப்போ இவருக்கு கோபம் உண்டாகிறது தான் பிரளயம். உலகத்தில் பிரளயம் உண்டாகுதுன்னே அது இவருடைய கோபம். அதுதான் சொல்ல காலாக்னி சத்ருஷ, அந்த பிரளய காலாக்னிக்கு சமமானது அவருடைய கோபம் அப்படின்னு சொல்கிறார். இல்லையானே நாசையாமை ஜெகத் சர்வம் அப்படின்னு சொல்ல, ஜெகத் சர்வம் மொத்த உலகத்தையும் நான் நாசம் பண்ணி அழிச்சிட்டேன்னு சொன்னால் அப்போது அப்படின்னா பிரளய இவருடைய கோபம் தான் பிரளயம் உண்டாகும். அதனால தான் அந்த சுபாவத்தில் நான் இந்த உலகத்தையே அழிச்சிடுறேன் அப்படின்றார். ஏன்னா இவர் தான் பிரளயம் பண்ணக்கூடியவர். தன் ருத்ராவேசத்தை தனக்குள்ளே வர வச்சுட்டு உலகத்தை பிரளயம் பண்ணுறதே ராமர் தான். அதனால தான் அவருக்கு கோபன்றதுனால தான் அதுதான் உலக பிரளயம், உலகத்தின் அழிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்றார். அதனால தான் லக்ஷ்மண சுவாமி உடனே ஆதிசேஷன் இல்லையா, ஏன்னா ஆதிசேஷன் தலையில் தானே இந்த உலகங்கள்லாம் தாங்கப்படுகிறது. தன்னுடைய உலகங்கள்லாம் அழிக்கப்படக்கூடாது, ஏன்னா நம்ம தாங்கிட்டு இருக்கோம். இந்த ஜீவராசிகள்லாம் அநியாயமாக யாரோ ஒருத்தம் பண்ண தப்புக்காக அந்த சீதைக்காக உலகத்தை அழிக்க புறப்பட்டார். இது வேண்டாம் அப்படின்னு போய் சமாதானப்படுத்துகிறார் ராமரை. யார்? லக்ஷ்மண சுவாமி. லக்ஷ்மணரே கோபிஷ்டர், ஆனால் கோபக்காரர். ஆனால் லக்ஷ்மணர் கோபப்படும் போதெல்லாம் அது பெருசாக இருக்காது. ஆனால் ராமருக்கு கோபம் வராதவங்க கோபப்பட்டால் அது ஒரு பெரிய விபரீதத்தை உண்டாக்கிடும். அதனால தான் லக்ஷ்மண சுவாமி உடனே காலில் விழுந்து சமாதானப்படுத்துகிறார் ராமச்சந்திரமூர்த்தியை. யாரோ ஒருத்தன் பண்ண தப்புக்கு செய்திக்காக நீ உலகத்தையே அழிப்பியா? அப்பாவி ஜனங்கள்லாம் சாகணுமா? அப்பாவி ஜீவராசிகள்லாம் சாகணுமா? வேண்டாம் சுவாமி, வேண்டான்றான். அப்போது நாசையாமி ஜெகத் சர்வம்னா ஜெகத் உலகத்தெல்லாம் அழிக்கக்கூடிய பிரளய காலத்தை உண்டாக்கிடுவேன் அப்படின்னு ராமர் சொல்லும்போது லக்ஷ்மண சுவாமி தடுக்கிறார். அப்படி கோபம் வருமா ராமருக்கு வந்தால்? ஏன்னா எதுக்காகன்னா தனக்காக இல்லை, தன் பக்திக்கு. சீதை அபகரிக்கப்பட்டால் சீதைக்கு துன்பம் இருந்தால் பகவான் அப்படி கோபப்படுவானோ. இப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு வேண்டாமா? தன் பக்தர்களுக்கு ஒரு ஆபத்துனா பகவான் அப்படியே உலகத்தையே அழிக்க புறப்படுவான்னு சொன்னால் ஒரு பக்திக்காக அப்படின்னா இப்படிப்பட்ட தெய்வத்தை எங்கேயாவது பார்த்ததுண்டா? உலகத்தையே ஒரு பக்திக்கு அப்படியேப்பட்ட தூய பக்தர்கள்
உண்மையான பக்தர்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டால் பகவான் என்ன வேணாலும் செய்ய தயாராகிடுவானாம், உலகத்தையே அழிக்க புறப்படுவானாம். இப்படியாப்பட்ட தெய்வம் ராமச்சந்திரமூர்த்தி. அதான் சொல்கிற காலாக்னி சத்ருஷக்ரோதே ஷமயா பிருத்திவி சமஹா. தன் பக்தர்களுக்கு துரோகம் பண்ணுறவங்களிடத்துல வந்து பிரளய காலாக்னி சம்மா நிற்பார். அப்படி ராட்சச பூண்டே இல்லாமல் மொத்த ராட்சர்கள் அழிச்சார், கோடிக்கணக்கான ராட்சர்கள் அழிச்சார். ஏன்னா அந்த இடத்துல பிரளய காலாக்னி மாதிரி கோவப்பட்டார். ஆனால் பக்தர்கள் தப்பு ஆனால் பக்தரிடத்தில் எப்படி இருப்பார்னா ஷமையா பிருத்திவி சமயா. பூமி தேவிக்கே பொறுமையை கொடுத்த அந்த ராமச்சந்திரமூர்த்தி அந்த பூமி போல் பூமியில் அதிர நடந்தாலும் மண்வெட்டி கடபார குத்தினாலும் மலமுத்திர விசர்ஜனம் பண்ணாலும் நீ 80 அடி 100 அடி 200 அடி 300 அடி போர் போட்டாலும் உனக்கு அமிர்த பிராயமான தீர்த்தத்தை கொடுக்குற மாதிரி இல்லையா, அமிர்த பிராயமான தீர்த்தத்தை கொடுத்து உனக்கு விளைச்சல் கொடுத்து தனதானியங்களை கொடுக்குற, அடிப்படை தங்கத்தை கொடுக்குற, வெள்ளியை கொடுக்குற, அப்படியேப்பட்ட சகல ஐஸ்வர்யங்களும் கொடுக்கக்கூடிய காமதேனு போல பூமாதேவி நமக்கு இருக்கிறா இல்லையா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதில் மலமூத்திரம் விசர்ஜனை பண்ணுறோம், மண்வெட்டி எடுத்து கொடுத்துறோம், கடபாரி எடுத்து கொடுத்துறோம், அவர்கள் இல்லாத இம்செல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஒரு தாய் குழந்தையை பொறுத்துக்கிற மாதிரி எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு இருக்கிறாள் இல்லையா பூமாதேவி. தரான்னு நம்மளை தரித்து கொண்டு இருக்கிறாள் இல்லையா. ஆனால் நமக்கு தேவையான சேமங்களை எல்லாம் வர்ஷிக்கிறாள் இல்லையா பூமாதேவி. இல்லைன்னா நமக்கு தானியங்கள் கிடையாது, தனம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம நிற்கிறதுக்கே இடம் இருக்காது. பூமாதேவியில் தானே தாங்கப்படுகிறோம் நாமலாம். அந்த நாம் பண்ணுற இந்த அதிரு நடந்தாலும் எல்லாத்தையும் தன் குழந்தைகள் பாதம் பட்டால் கூட ஒரு தாய் எப்படி சந்தோஷப்படுறாளோ, தன் குழந்தைகள் பாதம் பட்டால் அது மாதிரி நம்ம அதிரு நடந்தாலும் நம்ம பண்ணுற இம்சைகள் எல்லாம் பொறுத்துண்டு, ஆனால் நம்மளை எல்லாத்துலேயும் பொறுமையாக பொறுத்துண்டு நமக்கு எல்லா நன்மைகளும் செய்கிறா இல்லையா அந்த பூமாதேவி. அது மாதிரி நாம் எவ்வளோ நூற்றுக்கணக்கான அபராதங்கள் பண்ணாலும் அந்த அபராதங்களை மன்னித்து நம்மளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக ராமச்சந்திரமூர்த்தி. அப்படிப்பட்ட பொறுமைசாலியா இந்த பூமாதேவிக்கு நிகரானவரா. இந்த எவ்வளோதான் ராமரையே சில பேர் நிந்திச்சிருக்காங்க, கடைசியில் ராமரையே சரணம் அடைஞ்சிருக்காங்க. அதுபோல் நாஸ்திகளில் கூட ஆஸ்திகராக மாற்றிருக்கார் ராமச்சந்திரமூர்த்தி. ஆமாம், அது மாதிரி ராமரை பழிச்சவங்களை கூட பகவான் திருப்பி பழிக்காமல் அவர்களுக்கும் நன்மையை செய்திருக்கார் ராமச்சந்திரமூர்த்தி. அப்படிப்பட்ட தெய்வம் ராமன், புரியுதுங்களா. அதனால் நீ எவ்வளோ தவறுகள், எவ்வளோ அபராதங்கள், எவ்வளோ குற்றங்கள் பண்ணியிருந்தாலும், அதாவது இந்த பூமியை நம்ம வெட்டுறோம் குத்துறோம் என்ன ஹிம்சை பண்ணாலும் அந்த பூமி தேவி எப்படி பொறுத்து கொண்டிருக்காளோ அதுபோல் பகவானுக்கு எதிர்ப்பாக நம்ம அதர்மத்தை செய்தவனாக தர்மாத்மாவாகிய ராமருக்கு எதிர்பாக நம்ம வந்து அதர்மங்களை செய்தவனாக இருந்தாலும் ராமரை தஞ்சம் அடைந்து விட்டால் பகவான் அவைகள் நீ பண்ண குற்றங்களையெல்லாம் பொறுத்து கொண்டு மன்னித்து உன்னை ஏற்றுக்கொள்வான். அப்படியேப்பட்ட பொறுமைசாலி, அப்படியேப்பட்ட மன்னிக்கிற குணமுடையவர் பகவான் ராமச்சந்திரமூர்த்தி. அப்படி புரிஞ்சுக்கணும். அதான் ஷமையா பிரதி எப்படி பொறுத்து கொள்வார்னா, எப்படி ஷமிச்சு கொண்டு இருப்பார்னா பூமாதேவி போல ஷமித்து கொண்டிருப்பார், பொறுத்து கொண்டிருப்பார். திதிக்ஷஸ்ப பாரதம் சொல்லலாம். அப்படிப்பட்ட பொறுத்து கொள்வதில் பூமாதேவி போல ராமச்சந்திரமூர்த்தி. யாருன்னா தன் பக்தர்கள் வந்து சோதிக்கலாம். சுக்கிரவன் சோதிக்கிறான், ரொம்ப சோதிக்கிறான். என்ன ஃபஸ்ட்டு வந்து ஒரு துந்துபின்னு ஒரு ராட்சசன் அவனை வந்து வாலி வதம் பண்ணிட்டான். அந்த வதம் பண்ணி ஒரு மாதம் 2 மாதம் இருக்கும். ரொம்ப நாள் அதனால அப்படியே அது பணமாக இருக்குது. சரி, இந்த துந்துபினுடைய உடலை வாலி வந்து தூக்கி எறிஞ்சான், அது மாதிரி உங்களால் தூக்கி எறிய முடியுமா அப்படின்னு ராமரை பரீட்சை பண்ணுறான். யார்? சுக்கிரவன். அப்போ தன்னுடைய ஒரு பெருவிரல் கால் கட்ட விரலில் ஒரு ஏற்றுறார். அது 10 யோஜன் 100 யோஜன் 10 யோஜன்னா 100 மைல் தொலைவு போய் விழுது அந்த துந்துபின்ற உடல், அந்த ராட்சசனுடைய உடலை. ஆனாலும் இல்லை, வாலி தூக்கி எறியும் போது வந்து அது நல்லா புஷ்டியாக சதைய மாம்சமாக இருந்தது. இப்போ காஞ்சி போச்சு. ஏன்னா வருஷ கணக்காகிடுச்சு அவன் வதம் பண்ணி. அந்த பிணத்தை நீங்கள் தூக்கி எறிஞ்சது வந்து என்னென்னா இப்போ தக்கையாக தான் இருக்கும். அதனால் இதை வச்சு உங்கள் பலத்தை நான் வாலிக்கு சமமான பலமுடையவன் நான் தீர்மானிக்க முடியாது. நீங்கள் வந்து என்னென்னா இந்த 7 சால மரங்கள் இருக்கு இல்லையா, இந்த சால மரங்களில் ஒரு மரத்துலையாவது அவன் வந்து கையாலேயே அம்பு எறிஞ்சான்னா அந்த அம்பானது அந்த மரத்தை பொழந்துடும். அவ்வளோ பல பராக்கிரமசாலி வாலி. அப்படி இருக்கும்போது நீங்கள் இதில் ஒரு மரத்தை உங்களுடைய வில்லால் இதில் ஒரு அம்பை பிரயோகம் பண்ணி இந்த மரத்தை தொலைச்சா நான் உங்கள் பராக்கிரமத்தை வாலியுடைய பராக்கிரமம் சமமான பராக்கிரமம் வாலியோட நீங்கள் பலசாலி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ தான் லக்ஷ்மணர் பார்த்து சிரிக்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி. பாடுறா, தெய்வம் சோதிக்குதுன்னு சொல்கிறாங்களே, தெய்வத்தை மனுஷன் சோதிக்கிறான் பார், அதுவும் ஒரு வானரன் சோதிக்கிறான் பத்தியா அப்படின்னு சொல்லி அதுக்கு உட்படுறாரு. அப்படி பொறுமையை கடைப்பிடிக்கிறார். நீ பட நீ என்ன பெரிய இது என்ன வந்து நீ பரீட்சை பண்ணுற,
உன்னால் எனக்கு ஆக வேண்டிய ஒன்றும் இல்லை. சரி ஏதோ உனக்கு நன்மை செய்யலாம், ருமையை மீட்டு கொடுக்கலாம், ராஜ்யத்தை மீட்டு கொடுக்கலாம் நினச்சி நான் வந்தால் கட்சியில் என்னையே பரீட்சை பண்ணுறேன் நீ அப்படின்ட்டு போயிடலாம்ல. அப்படி போகிறவர் கிடையாது ராமச்சந்திரமூர்த்தி. அவன் வந்து என்னென்னா வாலியால் பயமுறுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். அவன் வந்து என்னென்னா வாலி பலத்தை தான் பார்த்துருக்கான், நம்ம பலத்தை பார்க்கல. அதனால் அவன் சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவனுடைய பரீட்சைக்கு பகவான் ஒத்துண்டு பகவான் என்ன பண்ணுறார், தன்னுடைய பெருவிரலால் அந்த 7 சாரல் மரங்களையும் ஒன்றாக்கி அந்த 7 சால மரங்களையும் தன்னுடைய பானங்களால் பிளந்து தள்ளி 7 உலகங்களுக்கும் போய் 7 மலைகளையும் பிளந்து 7 உலகங்களுக்கும் போய் அந்த போன வழியே திரும்பி வந்த அந்த அம்பானது தன் அந்த முதுகு அம்பரையில் வந்து உட்காருது. அந்த ராமபானத்துடைய பெருமையை நேரில் பார்த்துட்டான். அந்த 7 மரங்களையும் பிளந்து அது கண்ணாடி இருக்கிற 7 மலைகளையும் பிறந்து 7 உலகங்களுக்கும் போயிட்டு அந்த பானமானது மறுபடியும் போன வழியே திரும்பி வந்து அந்த அம்பரையில் உட்காருது. இதுதான் ராமபானத்துடைய மகிமை. அதை பார்த்தோன்னே சாஷ்டாமா விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டான். யாரே சுக்கிரீவன். ஆஹா, நான் நேரில் பார்த்துட்டேன் ராமா, உன்னுடைய பராக்கிரமே அதிசயமானது. இதுக்கு மேலே ஏதாவது நான் செய்து காட்டணுமா? வேணாம் இதுவே போதும் அப்படின்னு சொல்லி தான் அப்புறமா வாலி இடத்துல போய் வாலியை ராமர் வதம் பண்ணுறார். அப்படி ஒரு வானரம் பரீட்சைக்கெல்லாம் பகவான் ஒத்துண்டு அதெல்லாம் செய்து காட்டி அவனுக்கு நம்பிக்கையை உண்டாக்கி அவனை தூய பக்தனாக மாற்றுறது ராமருடைய கிருபன்னா இதிலேருந்து புரிஞ்சிக்கோ. சமயா பிருதிவி சமஹா. அப்போது எல்லாவற்றையும் அவர்கள் பண்ணக்கூடிய பரீட்சைகள் பகவானே சோதிக்கிறான். பகவானே எவ்வளோ நீ உதாசீனப்படுத்தினாலும் அதெல்லாம் பொறுத்துண்டு உன்னை தூய பக்தனாக மாற்றுறது ராமருடைய குணமாக. இதெல்லாம் ராமருடைய குணங்கள். அப்போது ராவணனுக்கு எத்தனையோ விதத்தில் பகவான் சொல்லி பார்த்தார். அவன் கேட்கல, வேறு வழி இல்லாமல் தான் அவனை வதம் பண்ண வேண்டியிருக்கார். அதனால் அப்படி பொறுத்துட்டார். ஏன்னா சீதையை அபகரிச்சிட்டான். இப்போ சீதை அவன் வசத்தில் இருக்கா, யார் ராவண வசத்தில் இருக்கா. இந்த சமயத்தில் என்னன்னா அவனை போய் எப்படியா வதம் பண்ணணும் அப்படின்னு கோவம் உண்டாகணும் இல்லையா. அதெல்லாம் வெளிப்புறமாக கோவப்படுறார். ஆனால் முதல்ல சீதை மூலமாக சொல்லி பார்த்தார், ஆஞ்சநேயர் மூலியமாக சொல்லி பார்த்தார், அங்கதனை தூத்து அனுப்பிச்சு அங்கதன் மூலியமாக சொல்லி பார்த்தார், தானே நேரில் சொல்லி பார்த்தார், கேட்கல. அப்புறமா இன்று போய் நாளைவான அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தார். அவன் எதுக்குமே வசப்படான். எவ்வளோதான் ஒரு மனுஷன் எவ்வளோதான் பகவான் பொறுத்துன்னு இருப்பார். அப்போ அவனே மரணத்தை விரும்புகின்றான், சீதையை திருப்பி தரமாட்டேன்றான். அப்படின்னும் போது தான் வேறு வழி இல்லாமல் அதுவும் அவன் நன்மைக்காக அவனை வதம் செய்தார். ஏன்னா ஜெயவிஜரில் ஜெயன்லேயே சாப மோஷனம் ஆகணும். அப்போது தாடகைக்கு எத்தனை தடவை சான்ஸ் கொடுக்குறாரு ராமச்சந்திரமூர்த்தி. தாடகை உடனே வதம் பண்ணலையே. இதே கிருஷ்ணாவதாரம்னா உடனே போதனைக்கு மோட்சம்தான். ஆனால் தாடகை வதத்தில் பார்த்தா ராமவதத்தில் பார்த்தா கிருணனா கருணை அதிகம் ராமர். அவள் வந்து என்னென்னா அவளுடைய மாயா பலத்தை போக்குறார். அதுக்கு பிறகு அவள் எரிகின்ற கற்களை எல்லாம் தூளாக்குறார். அவருடைய மாயா பலத்தில் பல ரூபங்கள் எடுக்கிறார், அதெல்லாம் துவம்சம் பண்ணுறார். அதற்கு பிறகு தான் கைகளை துண்டிக்கிறார். அது பிறகு தான் வேறு வழி இல்லாமல் அவள் உயிரை மாய்க்கிறார் ராமச்சந்திரன். அப்போ பொறுமை எப்படிப்பட்ட பொறுமைனா, இவள் எவ்வளோ அபராதங்கள் பண்ணாலும் அதை பொறுத்து கொண்டு அதே மாதிரி தான் மாரிச சுபாகோடத்தோடு பார்த்தா மாரிசனை வந்து வதம் பண்ணல, எடுத்து மானவஸ்திரத்தினால அவனை துரத்தி விடுறார். அவனை துரத்தி விட்டானே பார்த்து என் மன சங்கல்பத்தை புரிந்து கொண்டு இந்த மானவஸ்திரமானது அவனை துரத்தி கொண்டு போகிறது பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டார். சரி, இதை பார்த்துட்டாவது சரி மானவஸ்திரத்தினால துரத்தி அடிச்சிட்டாரு, இதை பார்த்துட்டாவது சுபாகு மற்ற ராட்சசெல்லாம் போயிடுவான்னு பார்த்தா போக மாட்டானுங்க. அவள் எவ்வளோதான் பொறுமையை கடப்படி. அப்படிப்பட்ட பொறுமைசாலியம். ரிஷிகளுக்கு ஹிம்சை செய்யக்கூடியவர்கள், இரத்த வம்சங்களை பொழியக்கூடியவர்கள், அசுத்தமாக்கக்கூடியவர். அந்த யாக வேள்விசாலையை சாநித்தியமாக இருக்கக்கூடிய வேள்விசாலையை அசுத்தமாக்க நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட ராட்சசர்களை பகவான் பொறுமையை கை கொண்டு அவர்களுக்கு சான்ஸ் கொடுக்குறான் பகவான். ஏன்னா அவர்கள் அபராதம் பண்ணாலும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், பொழிச்சு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் அவர்கள் பயன்படுத்திக்கல. மறுபடியும் ராமர் கையால் மரணம் அடையத்துக்குன்னே அவங்க கங்கணம் கட்டு வரும்போது என்ன பண்ண முடியும்? ஒரு விட்டில் பூச்சானது நெருப்பில் வரும்போது ஒரு இறகு பொசிக்கும் போதே டக்குன்னு எஸ்கேப் ஆயிடணும். மறுபடியும் இன்னொரு இறகு பொசிச்சு அப்போ அது எஸ்கேப் ஆயிடணும். இல்லை, 2 இறகும் பொசுங்க போது கூட அந்த விட்டில் பூச்சானது மறுபடியும் தன்னையே கொண்டு வந்து அந்த நெருப்பில் சுவாகா பண்ணினா என்ன பண்ண முடியும்? தாங்களே மரணத்தை விரும்பி வரவழைத்தால் ராமர் என்ன பண்ணுவார்? சரி, ஓகே, உனக்கு மோட்சம் கேட்குற, சரி மோட்சத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் சுபாக மாரிசர்கள் வதம் பண்ணுறது ராமச்சந்திரமூர்த்தி. மாரிசனுக்கு எத்தனையோ சான்ஸ் கொடுத்தார், அது பயன்படுத்திக்கல. அதுக்கு ராமர் என்ன பண்ண முடியும்? தாரை மூலமாக வாலிக்கும் உபதேசம் பண்ணார். தாரை சொன்னால் இல்லை, யாரோ வந்திருக்காங்க ராமலக்ஷ்மணர்லாம், அதனால் வந்து சுக்கிரீவனுக்கு துணையாக வந்திருக்காங்க, வேண்டாம் போக வேண்டாம்னு எவ்வளோ தடுத்தார். தாரை கேட்கலையே. சரி, ஓகே. ஏன்னா அவன் ஆசைப்பட்டது என்னென்னா, ராமா உன் கையால் மரணம் அடையன்னு ஆசைப்பட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு வாலியே ஸ்பஷ்டமாக சொல்கிறான் ராமரிடத்தில். அது நீங்கள் கிருஷ்ணதாந்தில் பார்த்தா தெரியும். நான் உங்கள் கையில் வதம் ஆகணும்னு ஆசைப்பட்டு தான் நான் வந்தேன் அப்படின்றான்.
அப்போ அந்த ஆசையை பகவான் நிறைவேற்றுவார் இல்லையா? அதான் அப்போது இதுபோல் நிறைய விஷயங்கள் பிரமாணமாக சொல்லலாம். கைகை அப்படி சுடுசொற்களால் நிந்திக்கும் போது கூட பொறுமையாக பதில் சொல்கிறார் தாய்க்கு. அவள் பாதத்திலும் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அப்படியே செய்கிறமா அப்படின்ற பொறுமையை கடைப்பிடிக்கிறார். அந்த இடத்துல கோவப்படலை. ஆனால் தசரதற்கு கோபம் உண்டாகி மூச்சடைந்தே விழுந்துடுறாரு. லக்ஷ்மணருக்கு கோபம் பொங்கிட்டு வருது. இறுகிய மேகம் போல இருக்கு. அந்த மேகமானது பின்னாடி கௌசல்ய அரண்மனையில் போய் கொட்டுன்னு கொட்ட போகிற லக்ஷ்மண சுவாமி அவ்வளோ கோபிஷ்டாக இருக்கார். அவ்வளோ கோபம் உண்டாது. ஆனால் ராமருக்கு எப்படி இருக்காருன்னா பிரசன்னமாக இருக்கார். ரிஷிபிஸ் துல்லியம், ரிஷிக்கு துல்லியமான பட்டட்டவராக மனசு இருக்கு. ஏன்னா ஷமையா பிருத்திவி சமஹா, அவர்கள் பண்ணக்கூடிய காட்டுக்கு துரத்தக்கூடிய கைகையிடத்துலையும் கோவப்படாமல் அப்படி பொறுத்து கொள்ளக்கூடியவராக, பூமிக்கு சமணமான பொறுமையை கடைப்பிடிக்கிறவராக, மன்னிக்கிறவராக ராமச்சந்திரமூர்த்தி இருக்கிறார் அப்படின்னு இதுபோல் நிறைய சொல்லலாம் அவர் சரித்திரத்தில். அப்படியேப்பட்ட ஷமையா பிருத்திவி சமஹ தனதேன சமஸ்தியாகே சத்திய தர்ம இவாபரக, தனத்தை வழங்குறதுல குபேரன் போடுவான். குபேரன் யாரை வழிபடுறாங்களோ அவங்களெலாம் செல்வத்தை ஐஸ்வர்யத்தை பொழிஞ்சிடுவார் இல்லையா? குபேரன் தான் செல்வத்துக்கு அதிபதினு சொல்கிறோம் இல்லையா? அப்படியேப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி திரீச்சடர்னு ஒரு பிராமணன். தான் இப்போ காட்டில் கஷ்டப்பட போகிற, தனக்கு எதுவும் இல்லை, மாந்தல் மறைவில்லை. ஆனால் அவருக்கு எப்படி அனுகிரகம் பண்ணார்னா, அப்படியே சரையு நதிக்கரை, அயோத்தியிலேருந்து சரையு நதிக்கரை வரைக்கும் இருக்கிற பசுக்களை, அத்தனை பசுக்களையும் தானம் பண்ணிட்டாராம் திரீச்சடருக்கு. அது மட்டும் இல்லை, யாத்ரா தானம்னே ஒரு பேர். அதில் யாராருக்கு என்னென்ன கொடுக்குறாருன்னு பெருசாக வருது. அவ்வளோ பேருக்கு தானம், அப்படி குபேரம் போல் தானம் வழங்கக்கூடியவராம், தாராளமாக கொடுக்கக்கூடியவர் ராமச்சந்திரமூர்த்தி. இது மட்டும் இல்லை, இதை விட பெருசாக ஒன்று சொல்லலாம். பரதனுக்கு அப்படியே அயோத்தியா சாம்ராஜ்யத்தை கொடுத்துட்டு வந்துட்டார். தன்னை சரணமடைந்த சுக்ரீவனுக்கு பார்த்தா கிஷ்கிந்தா சாம்ராஜ்யத்தை தான் தானே ஜெயிச்சார், வாலி வதமனர். அப்போ தான் எடுத்துக்கலாம் இல்லையா? அதெல்லாம் கிடையாது. சக்கரவர்த்தி சாம்ராஜ்யம் தூக்கி போட்டார். தன் பக்தர்களுக்கு வைகுண்ட சாம்ராஜ்யத்தை கொடுக்கக்கூடியவர் ராமச்சந்திரமூர்த்தி. அப்படிப்பட்ட தனதேன சமஸ்தியாக குபேரனுக்கே செல்வத்தை கொடுத்தவர் இவர். அப்போ குபேரனுக்கு சம்மா சொன்னால் குபேரன் நம்ம எல்லாரும் ஈஸியாக புரியுதோம். ஆனால் ராமர் யாருக்கு தெரியும்? இல்லை ராமர், அதாவது செல்வத்துக்கு அதிபதினா குபேரன் தான் சொல்லுவோம். டக்குன்னு ராமர்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அப்போ அதை உதாரணம் காட்டி தான் ராமரை சொல்ல முடியும். ஆனால் குபேரனுக்கே செல்வத்தை கொடுத்தவர் யாருன்னா, குபேரனே கடன்பட்டவனா கொடுத்தவர் யாருன்னா ராமச்சந்திரமூர்த்தி. அதான் சொல்கிற தனதேன. தனதேனா தனதன் அப்படின்ற பதம் என்னன்னா, ஆட்டியன், பணக்காரனா ஆட்டியன் தான் சொல்லுவாங்க. தனதன் அப்படின்னா தனத்தை பிறருக்கு வழங்குபவன் தான் தனதன். பணக்காரனாக இருந்தால் போதாது, பிறருக்கு கொடுக்குறவனாக இருக்கணும். அவனை தான் தனதன் சொல்லுவான். இல்லைனா ஆட்டியன், பெரிய பணக்காரன், அவன் கஞ்சி பேசி நிறையா கூட இருக்கலாம், அது சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் குபேரன் தனதன் ஏன் சொல்கிறாங்கன்னா, அவர் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவர் தனத்தை. அதனாலே இறக்க கேள்வி சொருக்கின்ற மாதிரி, அதனாலே மேலும் மேலும் அவர் பணம் செல்வ செழிப்பு நிறைந்தவராக இருக்கிறார். சிவபெருமானுக்கு சகாவாக இருக்கிறார். சிவபக்தர் அவர், செல்வ செழிப்பு நிறைந்தவர் குபேரன். அப்படிப்பட்ட ராமனுக்கு அண்ணன் இல்லையா? அப்படிப்பட்ட குபேரனுக்கு நிகரமான செல்வம் படைத்தவர் மட்டும் இல்லை, பிறருக்கு வழங்கக்கூடியவராக இருப்பார் ராமச்சந்திரமூர்த்தி. சக்கரவர்த்தியை மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தானம் வழங்கக்கூடிய, குபேரனுக்கு சமமாக எல்லாருக்கும் வழங்கக்கூடியவராக, தானம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். தனதேன சமஸ்தியாகி, அப்படி தியாகம் பண்ணக்கூடிய தியாகராஜனாக இருக்கிறார். தியாகேன்னு இங்கே வருது, தியாகராஜன். என்னென்னா சக்கரவர்த்தி சாம்ராஜ்யத்தை தியாகம் பண்ணிட்டு பரதனுக்கு கொடுத்துட்டு போயிட்டார். அப்படியேப்பட்ட தியாகராஜன். அதே போல் சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை, கிருஷ்ண ராஜ்யத்தையே அப்படியே எழுதி கொடுத்துட்டார். ஒரு ராஜ்யத்தை அப்படியே கொடுத்தா எப்படி கொடுத்தா, ராஜராஜ்யமாக கொஞ்சமாக கொடுக்க தெரியாதான் பகவான், கிள்ளி கொடுக்க தெரியாதான், அள்ளி கொடுத்துட்டு வரோம். அப்படி கிருஷ்ண ராஜ்யத்தையே சுக்ரீவன் கொடுத்தார். விபீஷனுக்கு லங்கா ராஜ்யம், அவ்வளோ செல்வ ஐஸ்வர்யங்கள் நிறைஞ்ச, ஆஞ்சநேயரே பார்த்து மலக்கக்கூடிய, தேவரெல்லாம் பார்த்து பொறாமைப்படக்கூடிய, ஆசைப்படக்கூடிய அப்படிப்பட்ட செல்வ சௌக்கியம் நிறைந்த லங்கையே, அந்த லங்கா சாம்ராஜ்யத்தையே விபீஷனுக்கு கொடுத்துட்டு வந்துட்டார். அவள் தான் எனக்கு வேணாடா, அதெல்லாம் அந்த பொண்ணு பொருளுக்கு ஆசைப்படுறேன்னா நான், எனக்கு வேணாம். அப்போது அதுக்கு மேலே வேறு யாருன்னா சரணம் பண்ணி வைகுண்ட சாம்ராஜ்யத்தை கொடுத்துட்டு வரோம். அப்படி பகவான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணக்கூடிய தியாகத்தில் குபேரன் போலவான் ராமச்சந்திரமூர்த்தி. அப்படிப்பட்ட தனதேன சமஸ்தியாகே சத்திய தர்ம இவாபரகா, சத்திய நிஷ்டையில் அந்த 2வது தர்ம தேவதை போலவான். தர்ம தேவதை எப்படி தர்மத்திலேருந்து மீறாதோ, ஆனால் அந்த தர்ம தேவதையும் ஒரு க்ஷணத்தில் மீறிடும். ஆனால் அந்த தர்ம தேவதைக்கே தர்மத்தில் நிலைக்க வைக்கிறது யாருன்னா ராமச்சந்திர பிரபு தானா, பகவான் தான். ஏன்னா பகவானே இன்னொரு தர்ம தேவதை போல. ஆனால் யம தர்மராஜா எங்கேயா மீறியிருக்கார். அதாவது ஆனால் டக்குன்னு ஞாபகம் வரல, பாகவதத்தில் வருது.
அந்த சரித்திரம். அதாவது ஒரு ஒரு மகரிஷி, அந்த மகரிஷி வந்து அவர் பேர் வந்து என்ன பேர், அவர் பேர் என்ன பேர், அவர் பேர் ஆணிமாண்டவியர். ஆணிமாண்டவியர்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஷி. அந்த ரிஷி வந்து சின்ன வயசில் 5 வயசு கீழே இருக்கும்போது தட்டாம்பூச்சி எடுத்து குத்தி விளையாடி இருக்கார். விளையாடும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த தட்டாம்பூச்சி எடுத்து குத்தி விளையாடினதால் விளையாடி இருக்கார். அப்படியேப்பட்ட அந்த தப்பு பண்ணிட்டார். அது வந்து 5 வயசுக்கு கீழே பண்ண குழந்தை சேஷ்டெல்லாம் வந்து பாவம் ஆகாது. இது தர்மம், இதுதான் தர்மசாஸ்திரம். அப்படி இருக்கும்போது அதை வச்சு என்னென்னா, இவர் தவம் பண்ணக்கூடிய மாண்டவிய மகரிஷி வந்து காட்டில் தவம் பண்ணும்போது எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தா இவர் பார்த்து தவத்தில் இருக்கார். அப்போது யாரோ வந்தபோது ஒரு திருடன் வந்து தப்பிச்சிட்டு வந்துட்டான், கொள்ளைக்காரன் தப்பிச்சிட்டு வந்துட்டான். அவர் வந்து இவருடைய ஆசிரமத்தில் புகுத்தான். இவருக்கு தெரியாது, யார் ஆணிமாண்டவருக்கு தெரியாது. அப்போ ராஜ சேவகர்கள்லாம் வந்து இந்த இடத்துல ஒரு திருடன் வந்தானா அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா எனக்கு தெரியாது. அப்புறம் பார்த்தா திருடன் உள்ளே இருக்கான் ஆசிரமத்தில். இவர் சமாதியில் இருந்திருக்க தியானத்தில். உள்ள திருடன் வந்தது இவர் என்ன தெரியாது. அப்போ தான், ஆஹா நீ கொள்ளைக்காரனை நீ மறைச்சி வைக்கிறியா, அதனால் உன்னை வந்து தண்டிக்கிறேன் பாரு, இந்த கொள்ளைக்காரனுக்கு உடந்தையா நீ அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, அந்த ஆணிமாண்டவரியை ஆட்சி போய் ராஜாக்களை ஒப்படைச்சோன்னே ராஜா என்ன பண்ண, கழுவில் ஏற்று அப்படின்னா. அப்போது அந்த கழுவுன்றதுனா கூர்மையாக ஆணி எப்படி இருக்கும் கூர்மையாக, அதில் வந்து இவரை தூக்கி உட்கார வைக்கிறாங்க. அப்போது அந்த கூர்மையான கழுவில் ஏற்றினோடனே இவர் குதத்தில் குத்தி உச்சந்தலையில் வந்துடுச்சு அந்த ஆணியானது, அந்த பெரிய சூலமானது. அந்த சூலத்தை குத்தப்பட்ட உடனே அந்த சூலமானது குதத்தில் குத்தி உச்சந்தலையில் வந்துடுச்சு அந்த சூலமானது. ஆனால் அந்த சூலத்தில் குத்தப்பட்டால் கூட அதில் அப்படியே உட்காந்து தவத்தில் இருக்கார் அவர் பாட்டுக்கு. ஆனால் அவர் மரணம் அடையலை. யோசிச்சு பாருங்கள், அது எப்படி இருக்க முடியும். அவர் அப்படியேப்பட்ட தபஸ்வி அந்த ஆணிமாண்டவியர். அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, அப்புறமா ஆஹா இவர் சாதாரண விஷயம் இல்லை, இவர் சாதாரண ஒரு மனுஷன் இல்லை, இவர் பெரிய மகாத்மா, இவர் போய் நம்ம தண்டிச்சிட்டுமே சொல்ல ராஜா மன்னிப்பு கேட்டு அப்புறமா அந்த சூலத்தை எடுக்க பார்த்தாங்க. ஒரு சின்ன துண்டு அவர் பின்னாடி நின்று போச்சு. அதுக்கு பிறகு சரி, அந்த ராஜா மேலே கோவப்படலை. அப்போ ராஜா மன்னிப்பு கேட்டான், சரி ஓகேன்னு. ஆனால் இவர் அந்த தப்பு பண்ணல. அந்த கொள்ளைக்காரனுக்கு உடந்தையாக இவர் இல்லை. அவருக்கு தெரியாத போது அவர் ஆசிரமத்தில் ஒரு கொள்ளைக்காரன் போந்துட்டான். அதுக்கு என்ன பண்ண முடியும் அவர். அப்போ உடனே என்ன பண்ணார், உடனே யம தர்மராஜாக்களை போகிறார். எனக்கு ஏன் இந்த தண்டனை கொடுத்த, ஏன்னா தர்மராஜா தான் தண்டனையை வழங்குறது. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த கழுவில் ஏற்றக்கூடிய இந்த தண்டனை ராஜா எதுக்காக கொடுக்கணும், நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்ட்டு தர்மராஜாக்கள் போய் கேட்ட உடனே அப்போ சொல்கிற, நீ சின்ன வயசில் வந்து தட்டாம்பூச்சியை நீ ஈருக்குல்ல அந்த ஈருக்கு குச்சியில் நீ நோய்ச்சி விளையாடினேன், அதனால தான் உனக்கு அந்த தண்டனை வேணும். அப்போ நான் எந்த வயசில் நான் பண்ணேன் அப்படின்னு கேட்டோடனே, 5 வயசு கீழே இருக்கும்போது இந்த இடத்துல இந்த சின்ன வயசில் நீ பண்ண. அப்போ 5 வயசு விளையாட்டு பருவத்தில் நான் பண்ணது வந்து பாவம் ஆகாது. அப்படி இருக்கும்போது அதுக்கு எப்படி நீ தண்டனை கொடுக்கலாம், அதனால் நீ தர்மத்தை மீறி விட்டாய் தர்மராஜா, அதனால் நீ சூத்திர யோனியில் பிறக்க கடவாய் அப்படின்னு சொன்ன உடனே அந்த யம தர்மராஜா தான் விதுரராக அவதரிக்கிறார். ஒரு சூத்திர ஸ்திரீனுடைய வயிற்றில் வியாசருக்கு பிள்ளையாக பிறக்கிறார். அப்போ வியாசபுத்திரராக விதுரர் அவதரிக்கிறார். ஆனால் சூத்திர ஸ்திரீட ஒரு வேலைக்காரனுடைய வயிற்றில் பிறக்கிறதுனால தான் அவரை வந்து விதுரரை வந்து எப்பவுமே கொஞ்சம் ஒதுக்கியே வைப்பாங்க. ராஜ்யத்தில் ஆலோசனைக்கெல்லாம் கூடுவாங்க, தேவையான போது அவரை பயன்படுத்திப்பாங்க. மற்ற நேரத்தில் திருதராஷ்டிரம்லாம் துரியோதன திட்டத்தெல்லாம் திட்டும்போதெல்லாம் தடுக்க மாட்டான். யார் திருதராஷ்டிரன் விதுரரை வேணும் போது ஆலோசனை கூடும்போது அழிச்சிப்பான். அதே சமயத்தில் விதுரரை அவமதிக்கும் போது கண்டுக்க மாட்டான் திருதராஷ்டிரன். அப்போ தேவையான பயன், ஏன்னா அவர் சூத்திர ஸ்திரீனுடைய பிள்ளை தானே அப்படின்னு ஒரு அலட்சியம் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட விதுர நீதி அவர் தான். அந்த யாருன்னா தர்மராஜாவே விதுரனாக அவதரித்தார். 100 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் இல்லையா. அப்போது அந்த தர்மராஜனே தர்மத்தை மீறிட்டார். அதான் விஷயம். இப்போது மாண்டவிய மகரிஷியுடைய விஷயத்தில் அப்படின்னும் போது தர்மராஜாவே தர்மத்தை மீறலாம். ஆனால் ராமர் எங்கேயுமே தர்மத்தை மீறினதா சரித்திரமே கிடையாது. ஏன்னா அந்த தர்மராஜனே தர்மத்தில் நிலைக்க செய்வது யாருன்னா ராமர் தான். அப்போது தர்மராஜா ராமர் போல இருந்தார் அப்படின்னு சொல்லாமே தவிர, தர்மராஜா போல இன்னொரு தர்ம தேவதையாக ராமர் இருந்தார் அப்படின்னு சொல்கிறது இங்கே பொருத்தம் இல்லை. ஆனால் மனுஷனாக பகவான் வந்து மனுஷ ரூபத்தில் இருக்கிறதுனால அந்த தர்ம தேவனாகிய அந்த தர்மராஜனுக்கு சமமானவர் இந்த மனுஷ ரூபத்தில் மனுஷனாக இருந்து கொண்டே அந்த தேவனாகிய தர்ம தேவதைக்கு சமமானவர் அப்படின்னு நாரதர் இங்கே வர்ணிக்கிறார். ஆனால் அந்த தர்ம தேவதையை தர்மத்தை சில இடத்துல மீறி இருக்கு. ஆனால் அந்த அதில் ஒரு லெவலேசம் கூட மீறாதவர் யாருன்னா ராமச்சந்திரமூர்த்தி. அந்த தர்ம தேவதையை தர்மத்தில் நிலைக்க செய்கிறது யாருன்னா ராமர் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கும். உல்டாவா
அதான் சொல்கிறாருங்க. ஏன்னா அப்படியேப்பட்ட ஒரு சத்திய நிஷ்டையில் எந்த நிலையில் சத்தியத்தை விட்டதே கிடையாது ராமச்சந்திரமூர்த்தி. அப்படி சத்திய நிஷ்டையில் இருக்கிறதுல இன்னொரு தர்ம தேவதை போல, இன்னொரு தர்ம தேவதை சத்தியத்தில் நிலைக்க செய்கிறது யாருன்னா ராமர் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரியுதா? ராமர் போல சத்திய நிஷ்டையில் இருக்கிறது தர்மராஜா அப்படி சொல்லணும். புரியுதா? அப்படியேப்பட்ட சத்திய 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 தர்ம இவாபரக. அப்போ தமேவ குணசம்பன்னம். இப்போ இவ்வளவு குணங்களை வர்ணிக்கிறார் யார்? நாரதர். அப்போ தைரியத்தில் ஹிமவானா, ரக்ஷிதா ஜீவலோகசிய, தர்மம் தெரிஞ்சவர், அப்படியேப்பட்ட சத்தியசந்தர், சத்தியத்தில் இன்னொரு தர்ம தேவதை போல அப்படின்னு எவ்வளோ குணங்களை ஹிமவான், தைரியத்தில் ஹிமவான் போல, பிரியத்தில் சந்திர பகவான் போல, அதே சமயத்தில் விஷ்ணுக்கு சமமான பராக்கிரமுடையவர், கோபம் உண்டானா அதுவே பிரளயம், அதே சமயத்தில் பொறுத்து கொள்வதில் பூமாதேவி போல், அப்படின்னா தியாகம் பண்ணுறதுல குபேரன் போல், அப்படின்னா இவ்வளோ குணங்களை சொல்கிறாருன்னா இத்தனை தேவதைகளுக்கும் அந்தந்த தன்மைகளை கொடுத்தவர் யாருன்னா ராமர் தான். அப்படியேப்பட்ட பரபிரம்ம ஸ்வரூபி. அப்போ இந்த குணங்கள் அவர்கள் இருக்குது, பிரகாசிக்கிறது ஒரு பெரிய விஷயமா? ஆனால் இவ்வளோ குணங்கள் அப்படி புட்டு சொன்னால் தானே அப்போ சரித்திரம் பிரகடனமாகும். அந்த சரித்திரத்தில் பகவான் அதெல்லாம் நடத்தி காண்பிச்சிருக்காரு. எப்படி பொறுமையை எங்கெங்கெல்லாம் பொறுமையை கடைப்பிடிச்சிருக்கார், எங்கெல்லாம் சத்திய நிஷ்டையில் எப்படி இன்னொரு தர்ம தேவதையாக அவர் வாழ்ந்திருக்கார் அப்படின்லாம் நம்ம பார்க்கலாம் சரித்திரத்தில். அதுதான் இப்போ சரித்திரம் சொல்ல போகிறார். தமேவ குண சம்பன்னம். இவ்வளவு இப்படிப்பட்ட சகல கல்யாண குணங்களும் பொருந்தியவர் தான் ராமச்சந்திரமூர்த்தி. தமேவ குண சம்பன்னம் ராமம் சத்திய பராக்கிரமம். மற்றவருடைய பராக்கிரமங்கள்லாம் அழியக்கூடியது, ஆனால் ராமருடைய பராக்கிரமம் சத்தியமானதான், அழியாத பராக்கிரமம் உடையவராம் ராமருடைய பலமானது. ஏன்னா அவரே சத்தியஸ்வரூபி ராமச்சந்திரமூர்த்தி. அதனால தான் இங்கே சொல்கிற ராமம் சத்திய பராக்கிரமம். அவருடைய பராக்கிரமானது சத்தியம், அவருடைய பலம்ன்றது அதுதான் நித்தியமானது, சத்தியமானது. சத்வஸ்துவே அவர் தான் ராமச்சந்திரமூர்த்தி. ராமம் சத்திய பராக்கிரமம். யார் ராமநாமம் சொல்கிறாங்களோ சத்திய பராக்கிரமம், அவருடைய ராம நாமத்துடைய பலம் உடனே நம்மளுக்கு பலிதமாகும், உடனே நம்மளுக்கு பலிக்குன்னு அர்த்தம். சத்தியம்னா உடனே ராமனுடைய பராக்கிரமம் நமக்குள்ளே வெளிப்பட ஆரம்பிச்சிடும். எப்போனா ராமநாமம் சொல்லும்பொழுது, ராமரை தியானம் பண்ணும்போது, ராமபக்தி பண்ணும்போதே சத்திய பராக்கிரமம். ராமம் சத்திய பராக்கிரமம். ராமர் உடனே நம்மளுக்கு அனுகிரகம் செய்யக்கூடியவர். அவருடைய பராக்கிரமம்னா பக்தர்கள் பராக்கிரமற்றவர்களாக இருக்காங்க, பலவீனமாக இருக்காங்க, அவங்களுக்கு பலத்தை கொடுத்து, அவங்களுக்கு பராக்கிரமத்தை கொடுத்து, அவர்களுக்குள்ளே இருக்கிற எதிரிகளை அழிக்கக்கூடிய பராக்கிரமுடையவர். இப்போது தன் காமக்ரோதங்களை ஜெயிக்கிறதுக்கு பக்தனுக்கு சக்தி இருக்கா? இல்லை. ஆனால் ராமருடைய பராக்கிரமம் வந்துச்சுன்னா ஈஸியாக நீ ஜெயிச்சிடுவான். அங்கே ராம பராக்கிரமம் அது சத்திய பராக்கிரமமாக. அப்படிப்பட்ட உடனே அந்த பராக்கிரமத்தை பக்தர்கள் விஷயத்தில் வெளிப்படுத்தி அவருடைய காமக்ரோதங்களை பகவான் ஜெயிச்சு கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம். நித்திய சத்ருக்களை வதம் பண்ணக்கூடியவர். அப்படிப்பட்ட சத்திய பராக்கிரமன் ராமம் சத்திய பராக்கிரமம். அப்படி பக்தர்கள் விஷயத்தில் பக்தர்களுக்காக அந்த பராக்கிரமத்தை வெளிப்படுத்துவார் ராமச்சந்திரமூர்த்தி. ஏன்னா அப்படியேப்பட்ட சகல கல்யாணம், இப்படியேப்பட்ட இவ்வளோ குணங்களை வர்ணிச்சிருக்கார் நாரதர். சகல கல்யாண குணம் பரிபூர்ணமாக நிறைவேறியார்னா ராமச்சந்திரமூர்த்தி தானா. தமேவ குண சம்பன்னம், குண சம்பத்துக்கள் நிறைஞ்சவர். ராமம் சத்திய பராக்கிரமம் ஜேஷ்ட சிரேஷ்ட குணயுக்தம் பிரிய தசரதசுதம். ஜேஷ்டனா அதே மாதிரி சிரேஷ்டனா, எப்படி பதங்கள் எப்படி போட்டிருக்காங்க வால்மீகி. மூத்த புத்திரர் தான் ராமச்சந்திரமூர்த்தி. அதே சமயத்தில் எல்லாத்துலேயும் மூத்தவர், குணங்கள்லேயும் மூத்தவரான். அதே சமயத்தில் சிறந்த குணங்கள்லேயும் மூத்தவரான். தசரருக்கு மூத்த புள்ளியாக மட்டும் பொருட்கள குணங்கள்லேயும் மூத்தவராக இருக்கார். எல்லாவற்றிலும் மூத்தவர் அவர் தான். அப்படின்னா தேவாதி தேவர்களாகிய 30 கோடி தேவர்களுக்கும் மூத்தவர் யாருன்னா ராமர் தான். அப்படின்னா முதல் தெய்வம்னு அர்த்தம். அப்போது ஜேஷ்டன்னா எல்லாருக்கும் மூத்தவன், சிரேஷ்ட எல்லாருக்கும் சிறந்தவர், எல்லாவற்றிலும் சிறந்தவர், பரம்பொருள். அப்படிப்பட்ட ஈஸ்வரன் தான் எல்லாவற்றிலும் சிறந்தவனாக இருக்க முடியும், வேறு யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஜேஷ்ட சிரேஷ்ட குணயுக்தம். அப்படிப்பட்ட குணங்களில் அவ்வளோ சிறந்த குணங்கள், சகல கல்யாணம் பரிபூர்ணமான குணங்கள் பொருந்தியவர், உயர்ந்த குணங்களை படைத்தவர் அப்படின்னு அர்த்தம். உயர்ந்த குணங்கள் கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். சிரேஷ்ட குணர் அப்படின்னா உயர்ந்த குணங்கள் கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். ராமச்சந்திரமூர்த்தி உயர்ந்த குணங்கள் தன்னாலே இயற்கையாக பிரகாசிக்குது. ஏன்னா அது பகவானுடைய சொரூபம். அது
பகவானுடைய ஐஸ்வர்யம் அந்த குணங்களானது. அந்த குணங்களால் பகவான் பிரகாசமாக காட்சியளிக்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி. அதான் சொல்கிறார், ஜேஷ்ட சிரேஷ்ட குணயுக்தம் பிரியம் தசரத சுதம். 4 பிள்ளைகள் இருக்காங்க, அதில் ரொம்ப பிரியமுள்ளவர் யாருன்னா ராமர் தானா தசரதருக்கு. பிரியம் தசரத சுதம், தசரத புத்திரக்குள்ள ரொம்ப பிரியமுள்ளவர் யாருன்னா ராமச்சந்திரமூர்த்தி. அந்த தசரதருக்கு எல்லாருக்கும் பிரியமுள்ளவர். ஏன்னா அந்த பிரியமே வடிவமானவர், ஆனந்தமே வடிவமானவர் ராமச்சந்திரமூர்த்தி. அப்படி புரிஞ்சுக்கணும். அதனால் சொல்கிறார், ஜேஷ்டக எல்லாருக்கும் முன்னோடி, எல்லா தேவாதி தேவர்களையும் படைத்தவர் அவர் தான். ஏன்னா அவர் தான் ஆதி, அதனால் ஜேஷ்டர். அதே சமயத்தில் மூத்த புத்திரர், அப்படி ஒரு விஷயம். அதே சமயத்தில் சிரேஷ்ட குணகி, யாரிடத்திலும் இல்லாத குணம் ராமரிடத்தில் தனியாக பிரகாசினா இவர்கள் இருக்கிற சிரேஷ்டம், உயர்ந்த குணங்கள் வேறு யாரிடத்துலையும் பொருந்தி இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். சிரேஷ்ட குண சம்யுக்தா, சிரேஷ்ட குண சம்யுக்தம், சிரேஷ்ட குணயுக்தம், அப்படி உயர்ந்த குணங்கள் கொண்டவர் அப்படின்னு நாரத சொல்கிறார். பிரியம் தசரத சுதம் பிரகிருதி நாம் ஹிதயுக்தம் பிரகிருதி பிரியகாமியா, மக்களுக்கெல்லாம் நன்மையை விரும்பக்கூடியவர். திருப்பி 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 சகல ஜீவராசிகளும் சர்வபூத ஹிதேரதா, நன்மை தான், நன்மை 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 நன்மை. சர்வலோக பிரியா, எல்லாருக்கும் பிரியமுள்ளவர், எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடியவர், எல்லாருக்கும் நன்மை விரும்பக்கூடியவர். அப்போது பிரகிருதி நாம் ஹிதயுக்தம். அப்போது இந்த மக்களுக்கெல்லாம் பிரகிருதின்றது இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளுக்கும் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். பிரகிருதி நாம் இங்கே சொல்லக்கூடியது என்னென்னா மக்கள். ஏன்னா இப்போ ராஜாராமனாக இருக்கிறார் இந்த அவதாரத்தில், அப்படிங்கும்போது மக்களை தான் இங்கே குறிக்கிறது. பிரகிருதி நாம் ச ஹிதயுக்தம். அப்போது மகாராஜாவான ராமச்சந்திரமூர்த்தி அப்போது சகல இந்த ராஜ்யத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் நலன் விரும்பி யாருன்னா ராமச்சந்திரமூர்த்தி தான். அப்போ அந்த மக்களுக்கு நன்மை செய்யணும்னா என்ன பண்ணணும்? ராமரை தான் பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு தசரதர் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ண ஏற்பாடு பண்ணுறார். இப்போ கதைக்கு வந்துட்டார். இப்போது யார்? தசரதர் ராமர் இப்படியாப்பட்ட சிரேஷ்ட குணங்கள் கொண்டவனாக இருக்கிறானே, இப்படியாப்பட்ட மக்களுக்கு நலன் விரும்பியாக இருக்கிறானே, இவனை ராஜ்யத்தில் பட்டம் கட்டினா தான் மக்கள் சேமமாக இருப்பாங்கன்றதுனால என்ன பண்ணுறார்? தனக்கு அடுத்தது தசரதர் தன்னுடைய பதவிக்கு அடுத்து தன்னுடைய ஆட்சிக்கு அடுத்தது ராமர் தான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணுறார் தசரதர். எதுக்காகனா பிரகிருதி நாம் ஹிதயுக்தம், மக்களுக்கு நல்லதை விரும்புறதால. தசரதரே சகல ஜீவராசிகள் நலன் விரும்பி தான். அப்போ அவருடைய புள்ள ராமர் எப்படி இருப்பார்? சகல ஜீவராசிகள் நலன் விரும்பியாக இருக்கும். அப்போது பக்தனும் பகவானும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பக்தன் எதனால் பிரகாசிக்கிறான்னா பகவத் குணங்களை சம்பாதிச்சதுனால பக்தன் பிரகாசிக்கிறான். அப்போது ராமரிடத்தில் இருக்கிற குணங்கள்லாம் தசரதத்தில் பார்க்கலாம். ஆனால் இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, பின்னாடி வரக்கூடிய கதையில் தசரதர் போல் சிறந்த குணங்கள் படைத்தவர் ராமர். ஏன்னா தசரதற்கு பிள்ளையாக வந்துட்டார் இல்லையா ராமர். இப்போ என்ன தசரதரை ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல குணங்களை படைத்தவராக இருக்கார் அப்படி சொல்லுவாங்க. அப்போது அதுதான் விரும்புகிறார் ராமரும். தசரதர் போல் நான் குணங்கள் படைத்தவர், பகவானை போல குணங்கள் படைத்தவர் தசரதர். பகவானுடைய குணங்கள் பக்தனிடத்தில் பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்கிறத விட பக்தனுடைய குணங்களை பகவான் சம்பாதிச்சிருந்தார் அப்படின்றத ராமர் ஆசைப்படுறார். அப்படி சொல்லணுமா? தசரதர் போல் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணுமா மக்கள்லாம்? அதுதான் ராமர் விரும்புகிறார். அப்போ சொல்கிறார், தன்னுடைய அன்புள்ள பிரியம்னா ரொம்ப அன்புள்ள தன்னுடைய மூத்த குமாரனை தசரதர் ஜனங்களுக்கு அதிபதியாக யுவராஜ்ய அதிகாரத்தை என்ன சொல்கிற பௌரராஜ்யன்னு பிரகிருதி நாம் ஹிதயுக்தம் பிரகிருதி பிரியகாமியா, சகல ஜனங்களுக்கு நன்மை செய்ய விரும்பி. அப்போ நான் யவ்வராஜ்யன சம்யுக்தம் ஐஷ்சத்து பிரீத்தியா மஹீபதீஹி. அப்போ சக்கரவர்த்தியாகிய தசரத சக்கரவர்த்தி ராமரை யவராஜ பட்டாபிஷேகம் செய்ய நினைக்கிறார். அப்படி ஏற்பாடு பண்ணும்போது அந்த சமயத்தில் தான் தஸ்யா அபிஷேகம் சம்பாரான் திருஷ்வா பாரியா கைகேயி பாரியா அத கைகேயி தஸ்யாபிஷேக சம்பாரான் திருஷ்வா பாரியா அத கைகேயி பூர்வே தத்தவரா தேவி வரமேணம் அயாச்சத விபாசனம் ச ராமஸ்ய பரதஸ்ய அபிஷேச்சனம். அப்போது அபிஷேகத்துக்குரிய உபகரணங்கள்லாம் பார்த்து முன்னமே கொடுக்கப்பட்ட வரமுடையவளான
அவருடைய மனைவியாகிய கைகேயி தேவி இவரை ஸ்ரீராமருக்கு விவாசனே ஸ்வதேசத்தை விட்டு வெளிப்படுத்தலையும் பரதருக்கு பட்டாபிஷேகத்தையும் வரமாக யாசித்தாள். யார்? கைகேயி. ஏன்னா முன்னாடி சம்பராசுர யுத்தத்தில் வந்து வரம் கொடுக்குற 2 வரங்கள் கேட்டுக்கொள்ளுன்னு கேட்டார் ராமச்சந்திரமூர்த்தி, தசரதர் கைகேயி இடத்துல. ஏன்னா வந்து அவள் வந்து சாரத்தியம் பண்ணியிருக்கா, 2 தடவை உயிரை காப்பாற்றியிருக்கா. ஆனால் 2 வரங்கள் கொடுத்துருக்கா. அது நான் சொன்னேன், இப்போ வேணாம் நான் அப்புறம் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டா கைகேயி. அதுதான் இப்போது ராமருக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணும்போது இந்த சமயத்தில் கைகேயி வந்து அந்த 2 வரங்களை யாசிக்கிறாள். ஒன்று என்னன்னா, பரதனுக்கு இப்போ ஏற்பாடு பண்ண இந்த உபகரணங்களாலேயே ராமர் பட்டாபிஷேகம் ஏற்பட இந்த சாமான்களாலே பரதனுக்கு பட்டாபிஷேகம் ஏற்படணும். 2வது வரம் என்னென்னா, ராமர் வனவாசத்துக்கு போக வேண்டும். இந்த 2 வரங்களை கேட்கிறாள். தன் பிள்ளை பரதன் ராஜ்யத்தை ஆள்றதுக்காக ராமர் வனவாசத்துக்கு துரத்துகிறாள் கைகேயி. சத்யவசனாத் ராஜா தர்மபாஷேன சம்யதः விவாசயாமாச சுதம் ராமம் தசரத பிரியம். அந்த ராஜாவான தசரதர் தான் கொடுத்த வாக்கை சத்தியமாக்கணுமே. அந்த தர்மம் என்ற கயிற்றால் கட்டப்பட்ட அந்த தசரத சக்கரவர்த்தி அந்த தர்ம பாசேன சம்யதா, அந்த தர்மம் என்ற கயிறால் கட்டப்பட்ட அவர் அந்த தர்மத்தை மீற முடியாது இல்லையா. அப்போது அவரே தர்ம தேவதை போல தான், 2வது தர்ம தேவதை போல தான் அப்படின்னு வசிஷ்டர் சொல்கிறார். பின்னாடி விஸ்வாமித்திர இடத்துல ராமர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது, நீ இன்னொரு தர்ம தேவதை போல பிரகாசிக்கிற நீ போய் ராமரை ஃபஸ்ட்டு வாக்கு கொடுத்துட்டு நான் எப்படி மீறலாம் நீ அப்படின்னு வசிஷ்டர் கண்டிக்கிறார் தசரதரை. தசரதரே இன்னொரு தர்ம தேவதை போல தானோ. அப்படியேப்பட்ட தர்மத்தில் அப்படி கட்டுப்பட்டு நிற்பாங்களாம் மகாத்மாக்கள். ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்காங்க பாருங்கள். தர்ம பாஷேன சம்யதா, அப்போ தர்மம் என்ற கயிறால் கட்டப்பட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது, ஏன்னா ராமருக்கு பட்டம் கட்டுன்றது இப்போ கொடுத்த வாக்கியம், எப்போ முன்னால் கொடுத்தது. ஆனால் கைகை கொடுத்த வாக்கியமும் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி கொடுத்தது. அப்போ அதுதான் முன்னாடி கொடுத்த சத்தியம், அதுதான் இப்போ நிறைவேற்றணும் இல்லையா. அதனால் அந்த தர்மம் என்ற கயிறால் கட்டப்பட்டு இப்போ ராமரை வனத்துக்கு அனுப்பணுமே, ராமர் கஷ்டப்படுவானே அப்படின்னு நினச்சி இப்போ புலம்புறார், வருத்தப்படுறார் ராமச்சந்திரன். யார்? தசரத சக்கரவர்த்தி. ராமர் காட்டில் போய் கஷ்டப்படுவானேன்னு நினச்சி வருத்தப்படுறார். ஆனால் தர்மபாசத்துக்கு கட்டுப்பட்டு ஒன்றும் பேச முடியாமல் அப்படியே பொட்டிப்பா மாதிரி அடங்கி இருக்கிறார் கைகையினுடைய வரத்தினால. சரி, அப்போது ஸ்ரீராமரை வேறு வழி இல்லாமல் ராமரை அப்போ வனவாசத்துக்கு அனுப்புகிறார். அவர் அனுப்பலை, ராமரே என்ன பண்ணார், அவருடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சுட்டு வனவாசத்துக்கு போயிடுறார். ஆனால் தசரதற்கு கொஞ்சம் கூட பிரியம் இல்லை. அப்போ தசரத சத்தியசந்தனை நிலைக்க வைக்கணும், ராமர் வனவாசத்துக்கு போகணும், அதனால் போகிறார். ஆனால் இங்கே என்ன சொல்கிற, விவாச யாமாச, ராமரை தசரதர் துறந்தார் அப்படின்னு தான் வருது இங்கே. சரி, ஜகாம வனம்பீரக பிரதிஜாம் அனுபாலயன்னு பிதிருவச்சன நிர்தேஷாத் கைகையா பிரியகாரிநாத். என்ன வார்த்தை பாருங்கள், அருமையான விஷயம். தன்னை வேண்டாம் தாம் பிள்ளைக்கு பட்டம் கட்ட நினைக்கிற அந்த கைகைக்கும் பிரியமாக நடந்துக்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி. ஏன்னா சின்ன வயசில் என்ன வளர்த்தால, இன்றைக்கி வந்து நான் சுயநலத்தை பார்க்குறேன்னா ஏதோ விதியினால் புத்தி மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படி இல்லையே, என் தாயாச்சு அந்த கைகை அம்மா, என்னை செல்லமாக வளர்த்தவளாச்சு அப்படின்னு அவள் பிரியத்தை நான் சம்பாதிக்கணும்னா, நான் காட்டுக்கு போனால் அவள் சந்தோஷம்னா அந்த பிரியத்தை நான் செய்கிறேன், நான் காட்டுக்கு போகிறேன், நான் கஷ்டப்படுறேன், அதனால் என் தாய் சந்தோஷம் அடைவாள் இல்லையா. கைகை பிரிய காரணத்து, கைகை பிரியம் அடைவாள் இல்லையா. அதுக்காக பகவான் காட்டுக்கு போனாராம். மாந்தோல் மறுவரி, அம்மா என்னை மாந்தோல் மறுவரி எடுத்து இந்த காட்டுவாசி கோலத்தில் தான் நீ பார்க்கணும் ஆசைப்பட்றேன்னா அப்படியே செய்கிறம்மா அப்படின்னு அவளே மறுவரி கொண்டு வந்து கொடுக்குறா. அந்த மறுவரி உடுத்திட்டு பாருமா, இந்த நீ சின்ன வயசில் எத்தனை தடவை பலவிதமான ஆடைகளை உடுத்தி பார்த்துருப்பேன் அந்த கைகை அம்மா. இப்போ நான் மாந்தோல் மறுவரி இந்த காட்டுவாசி வேஷத்தில் என்னை அலங்காரம் பண்ணி பார்க்கணும் ஆசைப்பட்றேன், அவ்வளோதானம்மா, உன் பிரியத்தை நான் செய்ய மாட்டேனாம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாந்தோல் மறுவரி உடுத்திட்டு காட்டுக்கு ஜம்முன்னு கிளம்புறார். கைகை அம்மா இடத்துல நமஸ்காரம் பண்ணி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி தசரத பாதத்தையும் தொட்டு நமஸ்காரம் பண்ணி கௌசல்யா அம்மா சுமித்ரா அம்மாலாம் நமஸ்காரம் பண்ணி காட்டு கிளம்புறார் ராமச்சந்திரமூர்த்தி. எதுக்கான கைகையை பெரிய காரணாத். அது மட்டும் இல்லை, அப்பாவை சத்தியத்தில் நிலைக்க செய்யணும் என்பதற்காக பிதிருவச்சன நிர்தேஷாத், சத்திய வாக்கிய பரிபாலனம், பிதிருவாக்கிய பரிபாலனம் பண்ணணும். அப்பா சொல்லியிருக்கார் இல்லையா, அப்பா வந்து சம்மதிச்சிருக்கார், ஆனால் வார்த்தையால் சொல்லலை. அப்பா சொன்ன மாதிரி அப்பா சொல்கிறது தான் கைகையை சொல்லிட்டாலே, அப்போ பிதிர்வாக்கியமாக தான் அதை எடுத்திருந்தார். அப்போ பிதிருவாக்கிய நிர்தேஷாத்து, அப்பானுடைய வாழ்க்கையை சத்தியமாகிறதுக்காக காட்டுக்கு போனாரா ராமச்சந்திரமூர்த்தி. ஜகாம வனம் வீரகா பிரதிஜாம் அனுபாலயன்னு, அந்த தசரர் கொடுத்த சத்தியத்தையே அனுபாலனம் பண்ணுறதுக்காக ராமர் காட்டுக்கு போனார்.
பிதானுடைய வார்த்தையாகிற ஆக்ஞையால் கைகையினுடைய இஷ்ட நிமித்தமாக அதே சமயத்தில் தான் சத்தியம் பண்ணார் இல்லையா, அம்மா ராமனுடைய வார்த்தைக்கு 2வது வார்த்தை கிடையாது, நான் காட்டுக்கு போகிறேன், இது சத்தியம், ஆனால் பரதன் வர வரைக்கும் வெயிட் பண்ண நினச்சேன், ஆனால் வேணாம் உடனே கிளம்புன்னு சொல்கிறேன், பரவாயில்ல, ஆனால் நான் ராமன் வந்து பின்வாங்க, நான் பரதனே வந்து தடுத்தா கூட நான் பின்வாங்க மாட்டேன், நான் காட்டுக்கு போகிறது தான் புரியுதா, அதனால் ராமனுடைய வார்த்தைக்கு 2வது வார்த்தை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ண சத்தியத்தை பாலனம் பண்ணுறதுக்காக பகவான் காட்டுக்கு போகிறாராம். தான் கொடுத்த பிரதிஜையை சத்தியமாக்குவதற்காக, பரிபாலிப்பதற்காக வனத்திற்கு சென்றார். தம் பிரஜந்தம் பிரியோர் பிராதா. இல்லை, அந்த சத்திய தர்மத்தெல்லாம் எப்படி கடைப்பிடிக்காம எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக கடைப்பிடிக்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் அந்த சத்தியத்து மேலே, அந்த தர்மத்து மேலே. அப்படி ஒரு தர்மத்தை அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறானோ, அதான் ராமாயண கதை. அந்த தர்மத்திலேருந்து மீறக்கூடாது. அப்படி இருந்தால், ஏன்னா தெய்வம் பார்த்துட்டு இருக்கு நம்ம பண்ணுறது தர்மமானு நமக்கு தெரியல, நம்ம யாரும் பார்க்கணும்னு நினச்சிக்கிறோம். நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம், கெட்டது நினைக்கிறோமா நல்லது நினைக்கிறோமா, நம்ம செயல்கள் என்ன, எல்லாம் தெய்வம் பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த தர்மத்திலேருந்து நம்ம நழுவ மாட்டோம். அதனால் இது யார் கடைப்பிடிச்சிக்காமனா, ஒரு மனுஷனாக பிறந்த ராமர் அது கடைப்பிடிச்சி காமிக்கிறார். அந்த தர்மத்துக்கு, அந்த சத்திய தேவதைக்கு, அந்த தர்ம தேவதை கட்டுப்பட்டு அப்படி தர்மத்தை அப்படி உறுதியாக கடைப்பிடிக்கிறாங்க பாருங்க, அப்பாவும் புள்ளியும் தசரதனும் ராமரும். அந்த அயோத்தியாவாசி மக்களே அப்படி தான் கடைப்பிடிக்கிறோம். அப்படிப்பட்ட சத்திய நிஷ்டையில், தர்ம நிஷ்டையில், தர்ம பாசத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்களாம் மக்கள்லாம். அப்படி இருந்துட்டால் நம்மளுக்கு செழிப்புக்கு குறைச்சலே கிடையாது. நம்ம வாழ்க்கை எப்பொழுதுமே மங்களகரமாக இருக்கும், எந்த க்ஷேமத்துக்கும் குறை ஏற்படாது. அப்போது தம் ஜகாம பிரணம் தம் பிரஜந்தம் பிரியோ பிராதா லக்ஷ்மணோ அனுஜகாமக. அப்போது ஸ்னேகாத் வினய சம்பன்னகா சுமித்ரானந்தவர்த்தனகா. அதே சமயத்தில் நண்பன் போலவும் இருப்பாராம் லக்ஷ்மண சுவாமி. அதான் சொல்கிறேன், நின்றால் கொடையாகவும், உட்கார்ந்தால் ஆசனமாகவும், படுத்தால் அவர் படுக்கையாகவும் இருக்கக்கூடியவராம் லக்ஷ்மண சுவாமி ஆதிசேஷன். அவரே தான் அவதாரம் பண்ணி கூடவே வந்துட்டார் ராமர் கூட பிராதாவா. அவர் வந்து என்னென்னா வனத்துக்கு போகும்போதும் கூடவே வந்துட்டார். ஆனால் வினய சம்பன்னகா, அப்படி வினயம் என்ற சம்பத்து உடையவர், அவர் எப்போதும் வினயமாக இருக்கக்கூடியவர். ஆனால் சமயத்தில் நண்பன் போல் கூட இருந்து அப்படி உதவி செய்யக்கூடியவராம் லக்ஷ்மண சுவாமி. சமயத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்நேகமாகவும் இருப்பார், அதே சொல்கிற வினயம் உள்ளவராக ஒரு தாசனாகவும் இருப்பார் லக்ஷ்மண சுவாமி. அவர் சுமித்ரையினுடைய ஆனந்தத்தை அதிகரிக்க செய்தவராம் அவர். சுமித்ரா ஆனந்தவர்த்தனகா. எதனால், ராமருக்கு கைங்கரியம் பண்ணுறது தான் சுமித்ரைக்கு ரொம்ப பிரியமாக, தன் பக்கத்தில் இருக்கிறத காட்டிலும். சரி, 14 வருஷம் ராமர் காட்டுக்கு போனோம், ராமருக்கு தானே இந்த பிரதிஜை, லக்ஷ்மணர் கிடையாது, லக்ஷ்மணர் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சுமித்ரா. அப்படி அதில் ஆனந்தம் இல்லையா. நீ என்னடா பகவானுக்கு நான் பெற்ற பிள்ளை எதுக்காக, நான் கௌசல்யை வந்து நான் உலகத்தை ஆள பிள்ளையை பெற்றால், அந்த உலகத்தை ஆள பிள்ளைக்கு வந்து நான் சேவகம் செய்யக்கூடிய ஒரு புத்திரன் எனக்கு வேணும்னு அவள் பிரார்த்திச்சாலாம் சுமித்ரை. அதுக்குன்னே பிள்ளையை பெற்றுட்டாலாம் லக்ஷ்மணனை. அப்போது எதுக்காக சுமித்ரைக்கு ஆனந்தம்னா, ராமருக்கு வந்து சேவகம் பண்ணுறது தான் சுமித்ரைக்கு ஆனந்தமாக. அதான் சொல்கிறேன், மாம்பித்தி ஜனகபுத்திரி அப்படின்னா, என்னை வந்து தாயாக நினைக்கிறல்ல, நான் தாய் இல்லையா அவனுக்கு. சுமித்ரை சொல்கிறான், என்னை போலவே சீதையை நீ பாவிக்கணும், தாய்க்கு சமம். அப்போ தசரதர் போல ராமரை நீ பாவிக்கணும், உனக்கு இனிமேல் தாய் தந்தை யாருன்னா சீதையும் ராமனும் தான் அப்படின்னு லக்ஷ்மணர்களை சுமித்ரை சொல்லி அனுப்புகிறான், ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறான், மங்களாசாசனம் பண்ணி அனுப்புகிறான் இல்லையா. சுமித்ரை சொல்கிறான், எனக்கு அதுக்குன்னே நான் புத்திரனை பெற்றேன், உன்னால் நாங்கள்லாம் கரையேறணும் அப்படின்னா பகவானுக்கு ராம கைங்கரியத்தில் ஈடுபட்டால் தான் நான்லாம் கரையேற முடியும். லக்ஷ்மணனுடைய அம்மா சுமித்ரெல்லாம் கரையேற முடியுமா அப்படின்னு சுமித்ரை வந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார் லக்ஷ்மணரை. அதனால் உலகத்தையால் கௌசல்யை வந்து புத்திரனை பெற்றான், நான் வந்து அந்த கௌசல்ய புத்திரன் ஆகிய ராமனுக்கு கைங்கரியம் செய்வதற்காக நான் ஒரு புத்திரனை பெற்றேன். லக்ஷ்மணா, நீ அதற்கென்றே படைக்கப்பட்டவன், நீ போ, சந்தோஷமாக போயிட்டு வா அப்படின்னு உற்சாகமாக. எங்கள் அம்மா வந்து தன் பக்கத்தில் வச்சுக்க போகிறாளோ அப்படின்ட்டு தயங்கி போகிறாரு கிட்ட சுமித்ரை இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு காட்டுக்கு போகும்போது. ஆனால் சுமித்ரை என்ன சொல்கிறார், இங்கே வாடான்னு கட்டி பிடிச்சி அவனை, இங்கே வாடா, நீ ராமருக்கு கைங்கரியம் பண்ணு, ராமருக்கு வந்து கைங்கரியத்தில் ஒரு நிமிஷம் கூட தவறிடாத, அப்படி அழகை பார்த்து மோகிச்சு அப்படி நின்றுட்டு அந்த கைங்கரியத்தில் தவறிடாத, ஜாக்கிரதையாக அவருக்கு நிழல் போல் இருந்து கைங்கரியம் பண்ணுப்போ அப்படின்னு அனுப்புகிறார். சுமித்ரம்மா அனுப்புகிறாங்க. அப்படி தான் சொல்கிறார். அதுதான் சுமித்ரைக்கு ஆனந்தமாக, ராமர் கைங்கரியம் மட்டும் தான். சுமித்ரா ஆனந்தவர்த்தனக. அப்படி ஸ்னேகாத் வினய சம்பன்னகம், ராமத்தோட ஸ்னேகத்தினால வினயமுடையவராக இருக்கக்கூடிய லக்ஷ்மண சுவாமி கௌசல்யக்கும் இந்த சுமித்ரைக்கும் ஆனந்தத்தை உண்டு பண்ணக்கூடியதாக ராம கைங்கரியம் செய்கிறார். அதே சமயத்தில் பிரியோ பிராதா, 4 அதாவது பரதனெல்லாம் வந்து சகோதரன் இல்லையா,
சத்ருகனன் சகோதரர் இல்லையா? லக்ஷ்மணன் மட்டும்தான் சகோதரனான்னு கேட்டால், ஆனால் லக்ஷ்மணன் தான் ரொம்ப பிரியத்துக்கு உகந்தவரான். லக்ஷ்மணர் ராமரை பார்த்தா அஸ்வினி தேவர்கள் போல் பிரியாதவர்களாக இருப்பாங்களாம் அந்த சகோதரர்கள். அப்படிப்பட்டவர்கள். அதனால் பிரியமுள்ள பிராதா யாருன்னா லக்ஷ்மண சுவாமி தான். லக்ஷ்மணரை விட்டு விடவே மாட்டார் ராமச்சந்திரமூர்த்தி எங்கேயுமே. அதான் சொல்கிற பிரியோ பிராதா லக்ஷ்மணோ அனுஜகாமக, லக்ஷ்மணரோடு போனாரா ராமச்சந்திரமூர்த்தி. ஆச்சரியம்ன்றார். அப்படின்னு ஆச்சரியக்குரிய சொல்கிறார். பிராதரம் தயுதோ பிராத்ரு சௌப்ராத்திரம் அனுதர்ஷயன்னு. அப்படி ஸ்நேகத்தினால ராமச்சந்திரமூர்த்தியை பின்தொடர்ந்து போகிறார். ராமஸ்ய தைதா பாரியா நித்தியம் பிராண சமாஹிதா. அடேங்கப்பா, தனக்கு நலன் விரும்பியாக இருக்கக்கூடியவளாம் சீதை, தன் உயிருக்கு மேலானவளாம் சீதை. அதனால் அவளை விட்டு உயிர் விட்டு இந்த உடல் பிரியும், உடல் தனியாக போகுமா? போகாது இல்லையா? அதுபோல் சீதையை விட்டு ராமர் இருக்க மாட்டார்ன்றதுனால, அதே மாதிரி சீதையும் ராமர் விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டான், உயிரை இழந்துருவான்றதுனால அந்த உயிரோடு சேர்ந்து உடல் போவது போல் சீதையோடு சேர்ந்து ராமர் வனவாசத்துக்கு போனாராம். அப்படி சொல்கிறாருங்க. ராமஸ்ய தைதா பாரியா, ரொம்ப பிரியமுள்ள பத்தினியாகிய, அவருக்குன்னா பல பத்தினிகள் தசரத மாதிரி கிடையாது, அவர் ஏக பத்தினி வேறு தான். ஆனால் அதனால் அவள் பிரியமுள்ள, அவள் தான் உண்மையான காதலி, அவள் தான் உண்மையான மனைவி, அவள் தான் ஸ்நேகிதி, அவள் தான் எல்லாமே. தாய் தந்து தனக்கு தாயாகவும் சகோதரியாகவும், அதே சமயத்தில் மனைவியாகவும், அதே சமயத்தில் ஸ்நேகிதியாகவும், எல்லா விதத்துலையும் இருக்கக்கூடியவளாம் சீதை. அதனால் பிரியமுள்ள பாரியை, பிரியமுள்ள மனைவி யாருன்னா சீதை தான். அதை மறுக்க முடியாது இல்லையா? அப்படி ஏகபத்தினி விரதன்னா அவள் மேலே உள்ள மோகம் வேறு எந்த பெண்ணிடத்திலும் அவருக்கு ஏற்பட்டது கிடையாது ராமச்சந்திரமூர்த்தி. அப்படி ஏகபத்தினி விரதனாக இருக்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி. அப்படியேப்பட்ட பிரியமுள்ள பாரியை சீதை. ராமேன தைதா பாரியா நித்தியம் பிராண சமாஹிதாக, உயிருக்கு மேலானவளாக அந்த சீதையை அழிச்சுட்டு போகிறார். ஜனகஸ்ய குலே ஜாதா தேவ மாயேவ நிர்மிதா. இப்போ புரிதா சீதை யாருன்னு? தேவ மாயேவ நிர்மிதா, பகவானுடைய சக்தி இருக்கு இல்லையா, சக்திமான் பரமேஸ்வரன், பரமேஸ்வருடைய சக்தி பார்வதின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் தான் இந்த உலகத்தில் லீலை ராமனும் சீதையுமாக வந்திருக்கிறாங்களாம். அப்போ தேவ மாயேவ, பகவானுடைய மாயை தான் சீதையாக வந்திருக்கா அப்படின்னு இங்கே சொல்லப்படுகிறது. தேவ மாயேவ நிர்மிதா, உண்மையை அப்படியே வச்சுட்டு இருப்பார். அந்த மகாவிஷ்ணு மகாலட்சுமி தான் பூமியில் வந்திருக்காங்க. அந்த ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் தான் இங்கே பூமியில் நாடகம் ஆடுகிறார்கள். அவர்கள் தான் இங்கே ராமரும் சீதையுமாக வனவாசத்துக்கு போகிறார்கள். ஜனக குலத்தில் பிறந்தது யாருன்னா சாக்ஷாத் சர்வேஸ்வரியை தான், பகவானுடைய மாயை தான், பகவானுடைய சக்தி தான் அங்கே அவதரிச்சிருக்காளாம். அவள் தான் இப்போது ராமரை திருமணம் செய்து கொண்டு ராமர் பின்னாடி போகிறான். ஜனகஸ்ய குலேஜாதா தேவமாயேவ நிர்மிதா சர்வலோக சம்பன்னா. லக்ஷ்மிக்கே லக்ஷ்மி கடாட்சம் கொடுக்கக்கூடியவள் யாருன்னா சீதனா. சர்வலக்ஷண சம்பன்னா, சர்வலக்ஷணங்களும் பொருந்தியவள், சர்வலக்ஷண சம்பத்துக்களும் நிறைந்தவள். அப்படிப்பட்ட லக்ஷ்மி தான், மகாலட்சுமியே தான். மகாலட்சுமி எதனால் லக்ஷ்மி கடாட்சம்னா சீதையினால் தானா. சீதை மகாலட்சுமிக்கும் மேலானவள். அதனால தான் இங்கே சொல்கிற சர்வலக்ஷண சம்பன்னா நாரினாம் உத்தமவது. அப்போ சர்வலக்ஷணங்கள் பொருந்திய மகாலட்சுமி எதுக்கு பூமிக்கு வரணும் அப்படின்னா, பெண்கள் எப்படி ஸ்திரீ தர்மத்தை நடத்தி காட்டணும், பதிவிரதா தர்மத்தை எப்படி கடைப்பிடிக்கணும் என்பதை காண்பிப்பதற்காக நாரினாம் உத்தமாவதுகோ, பெண்களானவள் உத்தமிகளாக எப்படி வாழ வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காக பெண்களுக்குள்ள உத்தமியாக அவள் தன்னுடைய நடத்தையினால் நடத்தி காட்டினாள். அப்படிப்பட்ட மகாபதிவிரத சீதை அம்மா அப்படின்றத இங்கே சொல்கிறார் நாரதர். நாரினாம் உத்தமாவதுகு. சீதா அணுகதா ராமே சசினம் ரோஹிணியதா. எப்படி சூரிய கிரணங்கள், அதாவது சூரியனை விட்டு பிரிக்க முடியாதோ அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரம் சந்திரனை எப்படி பின்தொடர்ந்து போகுமோ. சந்திரனுக்கு 27 மனைவிகள், அதில் ரோஹிணி ரொம்ப பிரியமுள்ளவளாம். அந்த ரோஹிணி நட்சத்திரம் தேவதை, அது சந்திரன் கிரக தேவதையாக இருக்கார் இல்லையா. அந்த சந்திரனை பின்தொடர்கின்ற ரோஹிணி போல ராமரை பின்தொடர்ந்து போனாலாம் சீதையம்மா. அப்படிப்பட்ட பிரியாதவள், ராமரை விட்டு பிரிக்க முடியாதவள். அப்படி சூரிய கிரணங்கள் சூரியனை பின்தொடர்ந்து போவது போல ராமனை பின்தொடர்ந்து போனாலாம் சீதை.
அப்படியேப்பட்ட பிரியத்துக்கு வந்தவள் சேது சீதா அனுஜாதா ராமம் சசினம் ரோஹிணி யதா. இப்போ சசினம் ரோஹிணி யதானா இங்கே நீங்கள் சூரிய கிரணங்கள் சூரியன் விட்டு பிரிக்க முடியாது அந்த உதாரணம் இங்கே சொல்லலையேன்னா இது பின்னாடி நிறைய இடத்துல சொல்லப்பட போகிறது. அடே ராவணா, நீ என்னை ராமரை விட்டு பிரிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ராமரை என்னையை பிரிக்க முடியாத தத்துவங்கள் தான் நாங்கள் 2 பேரும். என்னையும் ராமனை முன்னால் பிரிக்கவே முடியாது. சூரிய கிரணத்தை சூரியனத்தில் பிரிக்க முடியுமா? அது மாதிரி என்னை பிரிக்க முடியாது ராவணா, புரிஞ்சுக்கோ அப்படின்னு பின்னாடி சொல்ல போகிறா. எத்தனையோ இடத்துல திருப்பி சொல்கிறாங்க. அது வால்மீகி பின்னாடி சொல்ல போகிறார் அடிக்கடி. சூரிய கிரணத்தை விட்டு சூரியனை பிரிக்க முடியாது போல சீதை ராமரை விட்டு பிரிக்க முடியாது அப்படின்னு அடிக்கடி சொல்ல போகிறார். அது ஆஞ்சநேயர் வாக்காலையும் சொல்ல போகிறார், சீதையும் சொல்ல போகிறார். எங்கள் 2 பேரும் பிரிக்க முடியாதுன்னு. சரி, அடுத்தது அப்படி சீதையோடும் லக்ஷ்மணரோடும் காட்டுக்கு புறப்படுறார் ராமச்சந்திரமூர்த்தி. பௌரிர் அணுகதோ சூரம் பித்ரா தசரதேனச்ச ಶೃಂಗಿ பேர புரே சூதே கங்கா கூலே விசர்ஜயத்து குஹமாசாத்திய தர்மாத்மா நிஷாதாதிபதிம் பிரியம். ஸ்தபதின்னு சொல்லக்கூடிய நிஷாதர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குகனுடைய ஆசிரமத்தில் போய் தங்குறாங்க இல்லையா? குகனுடைய வீட்டில் சிங்கி பேரபுரத்தில் போய் தங்குறாங்க. யாரால்னா சுமந்திரர் தான் தேரோட்டி. அப்போது பட்டணத்து ஜனங்களாலும் பிதாவான தசரதாலும் வெகு தூரம் பின்தொடர்ந்து ஓடியாந்தாங்களாம். ராமரை விட்டு பிரிய முடியாமல் அயோத்தியே பிறந்ததான். அப்படியே அழுதுன்னு புலம்பின்னு, ராமா எங்களை விட்டு பிரிஞ்சு போறியா? 14 வருஷம் உங்களை பிரிஞ்சு இருக்கணுமா அப்படின்னு அப்படியே துடிச்சு போகிறாங்க. எல்லாம் பின்னாடியே ஓடுறாங்க. சக்தி இருக்கிறவங்க ஜனங்கள்லாம் அவர் பின்தொடர்ந்து தமசான அதிகாரி வரைக்கும் போயிட்டாங்க. சக்தி இல்லாத கௌசல்யும் தசரதரும் அப்படியே கீழே விழுந்து அப்படியே குதிக்கிறாங்களாம். ராமர் பின்னாடி போகணுன்னு ஆசைப்படுறாங்களாம். ஆனால் அவங்களுக்கு உடம்புல சக்தி இல்லாமல் மூச்சு அடைந்து கீழே விழுந்துட்டாங்களாம். யார்? தசரதர், கௌசல்யா எல்லாமே மூச்சு அடைந்து கீழே வந்துட்டாங்க. உடனே செடிமார்கள்லாம் கௌசல்யை தூக்குறாங்க. அதே சமயத்தில் சில வேலைக்கார சேவரெல்லாம் சில மற்ற பத்தினிகள்லாம் ராமரை தசரதரை தூக்கி அவரை ஆசுவாசப்படுத்தி அவரை கௌசல்ய அரண்மனைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இப்படி நடக்குது. அப்படி ராமரை பின்தொடர்ந்து போகிறாங்க, முடியல, அதனால் மூச்சடைந்து வந்துட்டாங்க. ஆனால் பின்தொடர்ந்து போகிற சக்தி உள்ளவங்கலாம் ஜனங்கள்லாம் ராமர் பின்தொடர்ந்து ஓடிட்டாங்க. தமசா நதிக்கரை வரைக்கும் போகிறாங்க. அந்த தமசா நதி குறுக்க ஓடுறான். ராமானி போகாதன்னு தடுக்கிற மாதிரி இருந்தது தான் அது. அப்படி அப்போ ரொம்ப தூரம் பின்தொடர்ந்து போட்டு அப்போ அந்த மக்களையும் ஏமாற்றிட்டு அந்த தமசா நதிக்கரையில் தர்மாத்மா ராமச்சந்திரமூர்த்தி அது எப்படின்னா ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அதாவது ஒரு வேடுவன் என்ன பண்ணுவான்னா தன்னுடைய வலையினால் மான்களை பிடிச்சி இழுத்தும் போகிற மாதிரி தன் மாயா வலையினால் இந்த அயோத்தியாவாசிகள்லாம் அழிச்சும் போகிறாராம் பகவான் தன் மோகன ரூபத்தில். அப்படி மோகிக்க செய்து ராமரை விட்டு பிரிஞ்சு போக முடியாத ராமர் மேலே உள்ள மோகத்தினால மக்கள் எல்லாம் அயோத்தியா ஜனங்களே அப்படியே பொருளுது. அப்படியே ராமர் பின்னாடி போதும் தமசா அதிகாரி வரைக்கும் போகுது. அப்போ அவர்களை ஏமாற்றிட்டு அதுக்கு பிறகு பகவான் என்ன பண்ணுறார்? ஸ்ருங்கி பேரபுரத்துக்கு போகிறார். அங்கே தான் தன்னுடைய ஆத்ம சமசகா தன் உயிருக்கு நிகரான ஒரு நண்பன் இருக்கிறாராம். யாருன்னா நிஷாதாதிபதி. நிஷேதிக்கத்தக்கவனா பிறரால். இப்போ வேடுவர்கள்லாம் காட்டுவாசிகள், அவரெல்லாம் உயர்ந்த குலத்தில் சில பேர் சேர்த்துக்க மாட்டாங்க இல்லையா? ஆனால் ராமர் அப்படி கிடையாது. ஒரு சத்திரிய குலத்துலேயும் பிராமண குலத்துலேயும் அவர்களை கிட்ட சேர்க்க மாட்டாங்க இல்லையா? நிஷாதர்கள்னால் அவர்கள் ஒதுக்கி விடப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அப்படிப்பட்ட நிஷாத ஜாதியில் இருந்தாலும் வேடுவனாக இருந்தாலும் வேடுவருக்கு தலைவனாக இருந்தாலும் ஸ்தபதி ஆகிய ஆனால் அந்த வேடுவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ருங்கிபேரபுரத்தில் அந்த குகனை போய் கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி. அப்படிலாம் கிடையாது. நான் எல்லா ஜீவராசிகளுக்கும் பிரியமுள்ளவன், நான் இறைவன் எல்லாருக்கும் பிரியமுள்ளவன் அப்படின்றது அங்கே நிரூபிக்கிறவர் சத்திரியன் தானே. அந்த நிஷாதன் எங்கே வைக்கிற மாதிரி இட்ட வேலை செய்யக்கூடிய இருந்தாலும் நீ இங்கே கிட்டலாம் வராத அப்படின்னு சொல்ல வேண்டாம். அப்படி கிடையாது. போய் தூரம் வெக்கப்பட்டு ஒதுங்கி போகிற குகனை போய் வழியே போய் லக்ஷ்மணர் கையை பிடிச்சுட்டே வழியே போய் அந்த குகனை போய் கட்டி இழுத்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அது என்னென்னா அவ்வளோ பாசம். அப்படி எனக்கு ஆத்ம சமசகா என் உயிருக்கும் மேலான நண்பன் இவன், என் உயிருக்கு சமமான நண்பன் அப்படின்றார். எதனாலடா? இவரோ பார்த்தா என்னன்னா ஒரு 50 குர்த்தனங்களுக்கு அதிபதி. யார்? ஸ்தபதி. யார்? குகன். ஆனால் ராமரோ இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி, சொல்லப்போனால் வைகுண்டத்துக்கே அதிபதி. அப்போது ராமருக்கு சமமான சகாபாயம் ஆக முடியுமா? எந்த விதத்துலையாவது? அழகில் ஆக முடியுமா? செல்வத்தில் ஆக முடியுமா? வீரத்தில் பராக்கிரமங்கள் ஆக முடியுமா? இல்லை மக்களுடைய
இவருக்கு இருக்கிற பேக்ரவுண்ட் மக்கள் ஆள் கட்டு பலத்தில் ஆக முடியுமா? ஆக முடியுமா? குகன் எந்த விதத்தில் ஆக முடியும்? பக்தி ஒன்றுனால, அந்த பக்தி ஒன்றுனால பகவானுக்கு ஆக முடியுமா? ராமருக்கு ஆயிட்டாராம் யார்? குகன். அதனால் சொல்கிற ஆத்ம சமசகா. அப்படியேப்பட்ட குகனை அணுகி அந்த இடத்துல குகனால் கொண்டு வரப்பட்ட கங்கை நீரை மட்டும் அன்னைக்கு பானம் செய்து கொண்டு அன்னைக்கு குகனால் கொடுக்கப்பட்ட தர்பாசனத்தில் படுத்தாராம் ராமச்சந்திரமூர்த்தி. அந்த குகனை போய் ஆசிரிச்சிருக்கார் ராமச்சந்திரமூர்த்தி. நீ நிஷாதாதிபதி நினைக்காத, நீ தான் எனக்கு, உன் வீட்டில் தான் நான் தூங்க போகிறேன், உன் வீட்டில் தான் நானும் என் மனைவியும் என் சகோதரனும் நாங்கள் இங்கே தான் ஆசுவாசப்படுத்த போகிறோம், இங்கே தான் நான் நிம்மதியாக இருக்க போகிறேன். தசரதரே ஒரு நாள் தங்கிட்டு போன்னு சொன்னால் கூட அங்கே தங்காதவர். ஆனால் ஒரு குகன் அப்படிப்பட்ட நிஷாத ஜாதியில் பிறந்த வேடு குலத்தில் பிறந்த அவன் வீட்டில் தான் அவன் கொடுத்த அந்த கங்கை தீர்த்தத்தை தான் குடிச்சிட்டு அந்த இடத்துல ஆசுவாசப்படுத்தி கொண்டாரான் தன்னை. என்ன அவன் அப்படிப்பட்ட பக்தன் குகன், அவனை அப்படி மதிக்கிறார் பாருங்க. ஏழை என்று எண்ணாது, கீழ்மகன் என்று எண்ணாது அவனுக்கு அந்த மரியாதை கொடுக்குறாரு பாருங்க. அதான் மரியாதை ராமன். அப்படியேப்பட்ட அந்த குகனுடைய பக்தியை பார்த்து வச்சு குகன் அப்படியே தொண்டை கத்கதம் உண்டாகி, எப்படியாப்பட்ட பிரபு என்னை கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறானே, என்னை தொடலாமா, நான் தீண்டத்தகாதவனாச்சு. அதெல்லாம் கிடையாது, என் பக்தன் நீ, எனக்கு உயிருக்கு சமமானவன் நீ, என்னுடைய நண்பன் நீ அப்படின்னு கட்டி ஆத்ம சமசகா அப்படி கட்டி பிடிச்சிக்கிறாரு அந்த குகனுடைய. அதே சமயம் தேனும் தினைமாவும் கிழங்குகள் பழங்கள்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இல்லைப்பா, நான் எந்த உணவும் ஏற்றுக்கிறதா இல்லை, ஆனால் நீ ஆசைப்படுற எனக்கு கங்கை ஜலமனம் கொண்டு வந்து கொடுக்கணுன்னே உடனே கங்கா தீர்த்தத்தை கொண்டு வந்து கொடுக்குற. உடனே குகனால் கொடுக்கப்பட்ட அந்த கங்கா தீர்த்தத்தை குடிச்சிட்டு, அப்போ குகனால் கொண்டு வரப்பட்ட அந்த பாலை அந்த ஜடையாக தரித்து கொண்டு, அந்த ஆலம்பாலை வந்து தன்னுடைய ஜடையாக தரித்து கொண்டு அந்த இடத்துல விரதம் ஏற்றுக்கொண்டு, அப்போது குகனால் இடமளிக்கப்பட்ட அந்த இடத்துல தர்பாசனத்தில் சீதையும் ராமனும் படுத்து உறங்குகிறார்கள். அந்த சமயத்தில் இரவு முழுவதும் என்னென்னா காவல் காக்கிறான் குகன். அப்படி பகவானுக்கு சேவகம் பண்ணுறான். யாருன்னா எதிராளிகள் வந்துட போகிறாங்க அப்படின்னு, யார்? ராமருக்கு. அப்போ லக்ஷ்மண சுவாமியும் என்ன பண்ணுறார்? பாதுகாவலாக இருக்கார். அவரும் தூங்கலை. லக்ஷ்மணரும் ராமருடைய குணங்களை பற்றி லக்ஷ்மணர் எடுத்து சொல்ல குகன் கேட்டு ஆனந்தப்படுறான். அதே மாதிரி குகனும் ராமருடைய பக்தியை பற்றி, ராமருடைய பெருமையை பற்றி பேச, இப்படி 2 பேருக்கு உள்ள அன்று இரவு முழுதும் சம்பாஷணை லக்ஷ்மண சுவாமிக்கும் குகனுக்கும். அப்படி ராம குணங்களே பேசி ஆனந்தப்படுறாங்க அந்த கங்கை கரையில் ஸ்ருங்கிபேரபுரத்தில். இப்படியாக இருக்கிறாங்க. சுமந்திரர் சாரத்தியம் பண்ணுறாரு. அந்த சாரதியும் அந்த இடத்துல இவர்கள் சொல்லக்கூடிய சம்பாஷணைகளை கேட்டு ஆனந்தப்படுறார். யார்? சுமந்திரர் சிறந்த பக்தர். அப்படிப்பட்ட அவர். அந்த சுமந்திரர் தான் பின்னாடி கிருஷ்ணாவதாரத்தில் அக்ரூரராக வந்தார். கிருஷ்ணருக்கு சாரத்தியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அவர் தான் அக்ரூரராக வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதனால் இதெல்லாம் வந்து பிரமாணம் இருக்குது. அப்படியேப்பட்ட சுமந்திரர் வந்து அங்கே கேட்குறார், சுவாமி 14 வருஷம் உங்களுக்கு நான் சாரத்தியம் பண்ணணும், என்னை வந்து அந்த கைகை இடத்துல ஒப்படைக்காதீங்க, நான் மறுபடியும் அந்த கைகை முகத்தை பார்க்க விருப்பம் இல்லை, உங்களோடவே நான் 14 வருஷம் நான் சாரத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் சுமந்திரர். ஆனால் ராமர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை திருப்புறார் சுமந்திரரை. அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டுறார். திரும்பி ராமர் விட்டு பிரிய யாருக்கு தான் மனசு வரும்? போக மாட்டார். அவ்வளோ இல்லைப்பா, நீ போனால் தான் கைகை நம்புவா நான் காட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லி, நீ வெறும் ரதத்தோடு போனால் தான், இல்லாட்டி ரதத்தோடவே வேறு எங்கன்னா போயிட்டானா, எங்கன்னா நகரத்துக்கு போயிட்டானா அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் இருப்பான். நீ போய் சொன்னால் தான் சாட்சியாக இருக்கும். ராமர் காட்டுக்கு போயிட்டார் இது போல் அப்படின்னு, கங்கை கடந்து காட்டுக்கு போயிட்டார், வனவாசத்துக்கு போயிட்டார் அப்படின்னு கைகையை நம்புவா, நீ போய் சொன்னால் தான். அதனால் இப்படின்னு சொல்லி சுமந்திரர் அனுப்புகிறார் ராமச்சந்திரமூர்த்தி. அப்போ சாரத்தியை விடை கொடுத்து அனுப்பிவிட்டார். அந்த ஸ்ருங்கி பர்வதத்தில் தங்கி, அது பிறகு குகனால் கொடுக்கப்பட்ட ஓடத்தில் அந்த கங்கை கரையை கடந்து அது பிறகு பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போகிறார். குஹேன சகிதா ராமோ லக்ஷ்மணேனச்ச சீதையா. குகனோடும் லக்ஷ்மணனும் சீதையோடும் அந்த இடத்துல அதான் அந்த கங்கை கரையில் இருந்தார், குகாசிரமத்தில் இருந்தார். அந்த குகனுடைய அந்த ஸ்ருங்கி பர்வதத்தை விட்டு அப்புறமா கிளம்புறார். வனேன வனம் கத்வா, ஒரு வனத்தை விட்டு இன்னொரு வனத்துக்கு அப்படியே கிளம்பி போகிறார். நதிஸ்தேத்வா பகூதகாக சித்திரகூடம் அனுப்பிராப்பிய பரத்வாஜஸ்ய சாசனாத் ரம்யமா வசதே கிருத்வா ரமமான வனித்ரயः தேவகந்தர்வ சங்காஷாஸ் தத்ரதே நியவசத் சுகம். இந்த மூலப்பாராயணம் பண்ண போல் ஆசையாக இருக்குது ராமாயணத்தை. அவ்வளோ அழகாக இருக்குது ஸ்லோகங்கள்லாம் படிக்கிறதுக்கு.
அவர்கள் வந்து ஒரு வானத்திலிருந்து இன்னொரு வானத்துக்கு அப்படியே போய் கொண்டிருந்தார்களாம். ராம லக்ஷ்மணர்கள் சீதையும் பரத்வாஜரால் காட்டப்பட்ட இடமாகிய சித்திரகூடத்தில் போய் வாசம் பண்ணாங்களாம். பரத்வாஜருடைய ஆக்னியினால் பரத்வாஜ ஆசிரமத்தில் போய் அவர் விருந்துபூச்சாரம் பண்ணார். அதை ஏற்றுக்கொண்டு பரத்வாஜருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ராம லக்ஷ்மணர்கள் சீதையும் அது பிறகு பரத்வாஜர் எங்களுக்கு ஏதாவது நல்ல குளிர்ச்சியாக எல்லா விதமான நல்ல தண்ணி நீர் வளம் நிலம் வளம்லாம் பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு பழங்கள்லாம் இருக்கக்கூடிய எங்களுக்கு வசதியான நான் மனைவியோடு வந்திருக்கேன், எங்களுக்கு ஏதாவது சாப்பாட்டுக்கும் கிடைக்கணும், அதே சமயத்தில் ஒரு செழிப்பாக இருக்கிற இடம் ஏதாவது ஒரு இடம் நாங்கள் தங்கத்துக்கான வசதியான இடத்த எங்களுக்கு காண்பிச்சு கொடுங்க அப்படின்ட்டு ராமர் கேட்கிறார். எல்லா பக்தருடைய ஹிருதயம்தான் அவருடைய உண்மையான வாசஸ்தலம். ஆனால் அதனால் பரத்வாஜர் சொல்கிறார், சித்திரகூடத்துக்கு போ, அங்கே சித்திரகூடத்தில் நல்லா செழிப்பான இடம், அங்கே போய் சீதையோடு நீ வாசம் பண்ணலாம் அப்படின்ட்டு பரத்வாஜர் அனுப்புகிறார். பரத்வாஜர் சொன்னதுனால தான் சித்திரகூடத்துக்கு போகிறார் ராமச்சந்திரமூர்த்தி. பரத்வாஜருடைய ஆக்னியினால் சித்திரகூடம் தான் அங்கே அழகான அந்த வாசஸ்தலத்தை அங்கே செய்து கொண்டு லக்ஷ்மண சுவாமி அங்கே தான் பர்ணசாலை கட்டுறார். அந்த பர்ணசாலையை பார்த்து ஆஹா தசரதர் இழந்த துக்கத்தை நீ தசரதர் அப்பா வந்து ஒன்று இறந்த விஷயம் தெரியாது ராமருக்கு. அப்போ வந்து நான் பர்ணசாலை கட்டினோடனே அப்பா விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன் நான் நினச்சேன்டா. இல்லைடா, அப்பா செய்யக்கூடிய ஒரு அப்பா பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுக்குற மாதிரி எனக்கு வந்து இந்த பர்ணசாலை கட்டி கொடுத்துருக்கியே, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுன்னு சொல்லி லக்ஷ்மணருக்கு ஆலிங்கனம் பாக்கியத்தை கொடுக்குறார். அப்படியேப்பட்ட லக்ஷ்மணத்தில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறார் ராமச்சந்திரமூர்த்தி. அந்த பர்ணசாலை கட்டி கொண்டு அந்த சித்திரகூடத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். எப்படின்னா தேவகந்தர்களுக்கு சமமாக அந்த மூவர்கள் அந்த தேவலோகத்தில் வாழ்கிற மாதிரி சொர்க்கலோகத்தில் வாழ்கிற மாதிரி வாழ்ந்தாங்களாம். அந்த இடத்துல சித்திரகூடத்தில் அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தாங்களாம். அப்படி காலத்தை கழிக்கிறார்கள். அப்படி ரமித்து கொண்டு சுகமாக வசித்தரலாம் அப்படி சொல்கிறார். தேவ கந்தர்வா சத்ருதா தத்ததே ஞவசன்னு சுகம் அப்படி சுகமாக வாசம் செய்தார்கள். இத்தோட நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். மேலே உள்ள சம்சேப ராமாயணத்தை மேலே உள்ள விஷயங்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ராம 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 ஸ்ரீ ராமநாத சிங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், ஸ்ரீ ராமாயண பகவான் கி ஜெய். ராம 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 ராம.